தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம். ஆராதனையிலே நீங்கள் எங்களோடு கூட இருந்தீங்க, நீங்கள் வந்திருந்தீங்க, நமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, இந்த தியான வேளையை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். தடையாக இருக்கிறதான எங்களுடைய பலகீனங்கள், சோர்வுகள், சிந்தனை குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி கவனமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோடு கூட நாங்கள் கவனமாய் கேட்க, இன்னும் அதிகமாக உம்மை தேட வேண்டும், அதனால் உம்மை அறிய வேண்டும், புரிய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த மகத்துவமான காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. அடியனை மூடி மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் பேசுங்க, கேட்கிற காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஒரு 25 நிமிஷம் ஆண்டவருடைய வார்த்தையை சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு 3 காரியங்களை நான் ஞாபகப்படுத்தி கடந்து போக அதுக்கு முன்பாக, செய்திக்கு முன்பாக கடந்து போக விரும்புகிறேன். அறிவிப்புகளை சொல்லியிருக்கணும், பட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கு ஏற்கனவே சொன்னபடி சோரன் ஜோயல் உடைய குடும்பத்தார் அந்த எரேமியா தம்பிக்கு ஆண்டு பெரிய கிருபைகளை கொடுத்தார். கர்த்தர் ஐசியூலேருந்து மீட்டெடுத்தார். ஆகவே இன்றைக்கு அது மாத்திரம் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் ஊரில் பிறந்து இங்கே ஃபஸ்ட்டு முதன்முறையாக ஆலயத்துக்கு வந்த அப்படின்னாலே ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி தங்களுடைய அன்பை தெரிவிக்கும்படி நம்ம எல்லாருக்கும் கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆகவே தயவுசெய்து ஆலயம் முடிஞ்ச பிறகு விட்டு ஓடிடாதீங்க. இந்த ஓடுறாள்கள்லாம் தயவுசெய்து நின்று கேக்கை வாங்கி சாப்பிட்டு ஆண்டவரை மையப்படுத்தி ஒரு 4 பேரை பார்த்து சிரித்து பேசிட்டு அல்லேலூயா தேவனுடைய அன்பு வெளிப்படும்படியாக அவங்க நேரங்களை செலவழிங்க. கத்திருந்த காரியங்களை ஆசைப்பாராக. 1. 2வது அந்த ஜெப குறிப்பை நான் சொல்ல மறந்துட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது கன்னியாகுமரியில் நம்முடைய அருமையான அம்மா லலி பால்ராஜ் அம்மா அவங்க மூலமாக அவங்க முக்கிய பொறுப்பில் இருந்து செயல்படுகிற ஒரு ஸ்தாபனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 மிஷினரிகள் கூடுகிறார்கள். அதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். 7, 8, 9 குறிப்பாக நம்முடைய சபையிலேருந்து நல்ல செய்தி, அடிப்படை விசேஷம், வெளிப்படுத்த விசேஷம்லாம் இருக்குது. அநேக காரியங்களை அந்த அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும்படியான கிருபைகளை அங்கே கொடுத்துருக்காரு, அவங்க பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே கத்திருந்த காரியங்களை ஆஸ்வதிக்கும்படி, அந்த கூடுகையில் தேவசித்தை நிறைவேறும்படி, இன்னும் உற்சாகமாக அவங்க ஊழியம் செய்யும்படி அதற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். சங்கீதம் 34:4 நமக்கு வாக்குத்தத்த வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதை தியானிப்பதற்கு நமக்கு கடந்த நாட்களில் நேரம் இல்லை. வெளியே இருந்து அநேக பாஸ்டர்ஸ்க்கு வந்தாங்க, எனக்கு ஷிஃப்ட் டியூட்டி இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதில் குறிப்பாக நான் கர்த்தரை தேடினேன். அல்லேலூயா, நான் கர்த்தரை தேடினேன் என்று தாவீது சொன்னார். அதனால் வரக்கூடிய என்னென்ன காரியங்கள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் வந்தது சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் என்றைக்கு நம்ம கர்த்தரை உண்மையாக தேட ஆரம்பித்தோம், அல்லேலூயா, உண்மையாக தேட ஆரம்பித்தோம், அதனால வந்த ஆசீர்வாதங்கள், மாற்றங்களை நம்முடைய தனிப்பட்ட அனுபவமாக கொண்டிருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக மாறவில்லை என்றால் அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதனால் எந்த விதமான ஆசீர்வாதமும் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இல்லாதபடிக்கு கருத்தாய் அவரை தேடணும். அல்லேலூயா. அப்போ நிறைய கேள்வி வருது. ஏன் தேடணும், எதுக்கு தேடணும், எங்கே தேடணும், எப்படி தேடணும், அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? நமக்கு ஆண்டவரை பற்றி தெரியும், நம்ம தேடுறோம். தேடாதவங்களுக்கு என்ன காரியத்தை ஆண்டவர் வச்சுருக்காரு. அல்லேலூயா. இன்றைக்கு அது வேண்டாம், அது கொஞ்சம் கஷ்டப்படும், அதாவது புரிவதற்கு கஷ்டப்படும். ஆனால் கொஞ்சம் நிதானித்து சொல்லணும். அதுதான் முதல்ல சொல்ல நினச்சேன். இன்றைக்கி நேரம் குறைவாக இருக்கிறதுனால என்னுடைய அனுபவத்தையும் வேதத்திலே ஒரு மனுஷனுடைய அனுபவத்தையும் சொல்லி இன்றைக்கி சுருக்கமாக முடிச்சுட்டு, வரும் நாட்களில் ஆண்டவரை பற்றி தெரியாத ஆட்களுக்கு ஆண்டவரை தேடும்படி ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார், அல்லேலூயா, அவங்களுக்கு உள்ள நியாய தீர்ப்பு என்ன, நமக்குரிய நியாய தீர்ப்பு என்ன, எவனிடம் அதிகம் கொடுக்கப்படுமோ
அவனிடம் அதிகம் கேட்கப்படும். பெரிய டேஞ்சர் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் இந்த பிரச்சனை இல்லை நமக்கு. அல்லேலூயா. இந்த மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள உள்ள பிரச்சனைகள் என்ன என்பதெல்லாம் வரும் நாட்களில் பார்ப்போம். இன்றைக்கு என்னுடைய சாட்சியை சுருக்கமாக சொல்லி, வேதத்தில் உள்ள ஒரு மனிதனுடைய சாட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய காரியம் புரியும். இதில் நிறைய காரியம் புரியும். இதையும் மீறி உள்ள ஆராய்ச்சியான காரியங்களை ஒரு நாட்களில் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் இரக்கம் செய்வாராக. அல்லேலூயா. முதல்ல என்னுடைய சாட்சியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய தகப்பனார் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க தள்ளி தூரத்தில் வேலை பார்த்தாங்க. அதிகாலையில் எழும்பி அவங்க செல்லணும். காலையில் ஒரு 5:30க்கெலாம் அதுக்கு முன்பாகவே எழும்பி அவங்க ஆயத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதிகாலையில் அவங்க செய்கிற ஒரு காரியம் வேதத்தை எடுத்து அவங்க வாசிப்பது. அல்லேலூயா. என்னுடைய தாயாரும் ஆசிரியர் தான். அவங்களும் காலையில் எழும்பி முதல்ல செய்கிற வேலை என்ன அப்படின்னா வேதத்தை எடுத்து வாசிப்பது. சைடில் நேரம் இல்லாதனால குக்கரில் அது மற்ற சமையல் ஒரு பக்கம் அங்கே ஆரம்பித்து போயிட்டுருக்கும். இவங்க உட்காந்து இந்த பைபிளை வாசி கொண்டிருப்பாங்க. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதை பார்த்த நானும் வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். 2வது படிக்கும்போதே பைபிள் படிக்க ஆரம்பித்தாச்சு. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போது இப்படிப்பட்ட காலங்களில் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறது, சண்டே ஸ்கூல் போகிறது, அந்த காரியங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆகவே ஆண்டுடைய கிருபையில் அதிகமாக கெட்ட பேர் இதில்லை, நம்ம நல்ல பேர் தான். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். சரி, இதெல்லாம் காணுமா நமக்கு? இது ஆண்டோட தேடுதலா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது இருக்கும் பொழுது வேதத்தில் எனக்கு தெரிஞ்சு 2 பாவம் தான். என்ன அப்படின்னா அந்த வயசில் வாசத்தில் 2 பாவம். ஒன்று கொலை செய்கிறது பாவம், அடுத்து உபச்சாரம் செய்கிறது பாவம். அல்லேலூயா. இதான் பாவம், மற்றெல்லாம் பாவம் அப்படின்னு அந்த அறிவு ஏறல. படித்ததில் இதான் புரிஞ்சுது, மண்டியில் ஏறினது. ஆகவே +2 படிக்கும்போது என்னுடைய ஒரு லாயர் அவர் எங்கள் வீட்டுக்கு முந்தி இருந்தார். இப்போ காலி பண்ணி போயிட்டார். ரோட்டில் பார்க்கும்போது என்னை பார்த்து கேட்டார், தம்பி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டார். எனக்கு வந்தது கோபம். அல்லேலூயா. என்னையை பார்த்து, நான் வாரந்தோறும் சர்ச்சுக்கு போகிறேன், டெய்லி பைபிள் படிக்க, என்னையை பார்த்து இவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி பெரிய கோபம் அவர் மேலே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற நாட்களில் வேலை கிடைத்து, ஆனால் ஊழியத்துக்குலாம் முந்தைய ஒப்பு கொடுத்தாச்சு. ஊழியம் பண்ணணும், 3 நேரம் ஊழியம் பண்ணணும், வேலை கிடைச்சா ரிசைன்மெண்ட் பண்ணணும்லாம் அந்த தாட்லாம் உண்டு. ஆனால் ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. சபையில் அதை சொல்லி கொடுக்கல, நம்ம தேடி கண்டுபிடிக்கிற அறிவும் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, படித்து முடித்த உடனே வேலை கிடச்சிட்டு ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அதில் 6 நாள் ஷிஃப்ட்டு, 6 நாள் மார்னிங், 1 நாள் லீவு, 6 நாள் ஈவினிங், 1 நாள் லீவு, 6 நாள் நைட் ஷிஃப்ட்டு, 1 நாள் லீவு. அதனால் நேரங்கள் அதிகமாக இல்லை பைபிள் படிக்கிறதுக்கு. பைபிள் படிக்க இருந்தது, ஆனாலும் படிக்கலை. ஏன்னா அந்த வேலைகள் சோர்வு. இது போக ஆலயத்துக்கு நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு ஒரு நாள் போனேன். சொல்லியிருக்கேன் நான் நிறைய பேருக்கு, பரவாயில்ல இருக்கட்டும், இன்றைக்கி இன்னும் சொல்கிறேன். இப்படியாக நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு ஆலயத்திற்கு போய் இருக்கும் பொழுது ஆராதனைக்கு போயாச்சு. எப்படியும் ஆலயத்துக்கு போன்ற வைராக்கியம் உண்டு. ஆகவே நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு போயாச்சு. அப்படிப்பட்ட வேளையில் என்ன நடந்தது, அந்த நம்ம மாதிரி சேர் கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியும், ஊரில் பாய் தான் உண்டு. ஆகவே ஜெப வேளையில் ஜெபிச்சாச்சு. அப்படி முழங்கால் போட்டு அந்த தரையில் பாயில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா சத்தங்களுக்கு, பாட்டு சத்தங்களுக்கு எல்லாரும் நின்று பாடுறாங்க. சொல்ல புரியுதா இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா. எப்படி இருக்கும் அது? சர்ச்சு விட்டோன்னா ஓடியே போயிட்டேன். அதுக்கு பிறகு நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு ஒரு நாளும் ஆலயத்துக்கு போகிறதே கிடையாது. ஏற்கனவே ஷிஃப்ட் டியூட்டியில் ஒரு நாள் கட்டாயிரும். ஆகவே மாதத்துக்கு ஒரு நாள் தான், ஒரு நாளோ மிஞ்சி போனால் 2 நாளோ தான் வந்து ஆலயத்துக்கு. ஏன்னா காலையில் ஆராதனை மட்டும்தான் உண்டு, மாலை ஆராதனைலாம் கிடையாது. அப்படிப்பட்ட வேளையில் வெக்கம் பிடுங்கி தின்னுது. ஆகவே அது மாத்திரம் இல்லை, நான் அப்படி எழும்பலை. எல்லாரும் பணம் சொல்லி நான் எழும்பலை. எனக்கு ஏதோ உடல் பலவீனம் இருக்குது அப்படின்னு எல்லாம் நினைக்கிறேன்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டான். அல்லேலூயா. எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. உங்களுக்கு யாருக்கும் புரிஞ்ச மாதிரி தெரியல எனக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தேன், ஆனால் வேத அறிவு இல்லை, ரட்சிப்புன்னு என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. குவைத்துக்கு வேலை கிடச்சி போனேன். அதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, அங்கே வாரத்துக்கு 2 நாள் ஆஃப். 2 நாள் மார்னிங், 2 நாள் ஈவினிங், 2 நாள் நைட், 2 நாள் ஆஃப். ஆகவே
இதை கிடைச்ச கூட ஒரு நல்ல ஆண்டரை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கணும், ஆண்டரை தேடுவோன்னு சொல்லி பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படி வாசிப்பதற்கு முன்பாக முதல் 3 மாதம் வேலைக்கு சேர்ந்தால் அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணணும், இவன் வேலை செய்ய லாயக்கு என்கிற ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட் பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் நைட் ஷிஃப்ட்டில் தான் வைப்பாங்க. அது அடுத்த ஒரு காரியம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அங்கு ஆலயம்லாம் இருந்தது, கூப்பிட்டாங்க. நான் ஆலயத்துக்கு போகல. ஏன் அப்படின்னா, நான் முதல்ல கன்ஃபர்மேஷன் ஆகணும்னு சொல்லி படிப்புக்கு உரிய காரியங்களாம் அதிகமாக படித்தேன் ஒழிய பைபிள் படிக்கலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போது அந்த ஒவ்வொரு நைட் ஷிஃப்ட்டும் நான் இன்னும் அதிகமாக அந்த எக்ஸாமுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு ஆயத்தப்படுவேன். ஆனால் எனக்கு டெஸ்ட் வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இப்படி ஒரு 5 வாரம் கழிச்சது எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு, நான் ஒவ்வொரு முறையும் நான் எக்ஸாமுக்கு ஆயத்தமாக இருக்கேன், என்னையை மட்டும் கூட மாட்டேங்காங்க. அல்லேலூயா. எனக்கு முன்னால் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் வச்சு முடித்தாச்சு. ஸ்தோத்திரம். அப்போது ஒரு முறை எனக்கு மேலுள்ள அதிகாரி வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு வரும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு எப்போ எக்ஸாம் வைப்பீங்கன்னு கேட்டேன். அல்லேலூயா. உனக்கு எக்ஸாம்லாம் கிடையாது, உன்னை சைன் பண்ணி அப்போவே அனுப்பிச்சாச்சு அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆகி போச்சு. அல்லேலூயா. அதுக்கு பிறகு தான் பைபிளை ஆர்வமாக படிக்க ஆரம்பித்தேன். குவைத்தில் வச்சு படிக்கும்போது, ஆண்டவரே நமக்கு ஊழியத்துக்குன்னு நான் ஒப்பு கொடுத்துருக்குறேன், ஆனால் அதை குறித்து ஒரு அறிவும் இல்லை, ஒன்றும் இல்லை, பைபிள் வாசிக்கிறோம் போகிறோம். ஆகவே இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லி புதிய ஏற்பாடை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. மத்தேயுவில் எழுதும்போது தான் அங்கே படித்தவன தான் தெரிஞ்சது, இந்த ஆண்டவர் சொன்ன காரியங்கள்லாம் இல்லை. அல்லேலூயா. அந்த குணங்கள்லாம் இல்லை. அப்போது குறிப்பாக என்ன அப்படின்னா, உன் பையனுக்காக ஜெபம் பண்ணுன்றது வந்து அந்த குணம் இல்லை என்கிட்ட. ஏன் அப்படின்னா, நீ என்னை எதிர்க்கியா, என்னை எதிர்த்து பேசுனியா, நீ ஒரு அடி அடிச்சியா, 4 அடி அடிச்சியா, நான் 1 அடி திருப்பி அடிப்பேன், பழி வாங்காமல் விட மாட்டேன், சரிக்கு சரி உன்னை பண்ணாமல் விட மாட்டேன் என்கிற அந்த பழிக்கு பழி வாங்குற புத்தி, அது ஜென்ம சுவாபம். அது 100 நாள் பேசுவோம், ஜென்ம சுவாபத்தை பற்றி பேசும்போது பேசுவோம். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு ரிமூவ் பண்ணிட்டார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது அப்படி இருக்கும்போது திருப்பி சர்ச்சுக்கு நாங்கள் போக ஆரம்பித்தேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். குவைத் சர்ச்சில் என்ன அப்படின்னா, பெஸ்ட்டு போதகர்லாம் அங்கே வந்துடுவாங்க. அல்லேலூயா. எப்படியும் ஒரு ஒரு பாஸ்டரோ ஒரு ஊழியக்காரரோ அங்கே இருப்பாங்க. அதில் எனக்கு என்ன பெரிய ஸ்லாக்கியன்னா, ஷிஃப்ட் டியூட்டிக்கு போனதுனால அவங்க இருக்கிற வீட்டுக்கு, தங்கியிருக்கிற வீட்டுக்கு போய் தனியாக அவங்கள்ட்ட பேசுறதுக்கு நேரம் கிடச்சிது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அப்படி இருக்கும் பொழுது நிறையா கேள்விகள் கேட்கவும் பதிலை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்தார். ஸ்தோத்திரம். இப்படி தொடர்ந்து அப்போ வேதத்தின் மீது எனக்கு ஒரு ஆர்வம் உண்டாயிற்று. இப்போ தான் உண்மையான ஆர்வம் உண்டாகுது. அல்லேலூயா. இதுக்கு முன்னால் பைபிள்லாம் படித்தோம், அது வேறு காரியம். ஆனால் இப்போதான் ஆண்டவரை உண்மையாக தேட ஆரம்பிக்கிற இந்த நேரம் கிடைச்சதுனால, கூட படிப்பதற்கு தேடுவதற்கு ஒரு நல்ல ஆண்டுடைய வார்த்தைகள் கிடைத்ததுனால, ஆண்டவரை குறித்து இன்னும் அதிகமாக தேடுவதற்கு ஒரு வாஞ்சை உண்டாயிற்று. அல்லேலூயா. நான் உணர்ந்தது, இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஓயமல்லாத தேடுதல், இப்போதான் கருத்தாய் தேட ஒப்பு கொடுத்த ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆகவே அநேக ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியான ஒரு கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் போல் ஷிஃப்ட் டியூட்டி போக மற்ற எல்லா நேரத்தையும் அந்த வேதத்தை வாசிப்பதில், தேடுவதில் நிறைய கேள்வி எனக்குள்ளே எழுப்பி, ஏன் இப்படி இருக்குது என்று சொல்லி கேள்வி எழுப்பி அதற்கான பதிலை வேதத்திலே தேடும் பொழுது ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் உற்சாகப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போது இப்படி இருக்கும்போது தான் அங்கே ஊழியத்துக்கு வாருக்கு அப்புறம் ஊழியத்துக்கு போகிற ஒரு கூட்டத்தோடு கூட ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கினார். ஒரு ஜபக்கூடத்துக்கு இருந்தது, அந்த ஜபக்கூடத்துக்கு போனேன். ஆனாலும் ஊழியத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த தேசத்தில் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த தேசப்படி சட்டத்தின்படி அது தவறு, நம்மளை பிடிச்சா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. இன்னொன்று, எங்கள் கம்பெனி கான்ட்ராக்டில் நான் என்ன எழுதியிருந்தோம் அப்படின்னா, இந்த வேலையை தவிர எனி அதர் ஆக்டிவிட்டியில் நீங்கள் இன்வால்வ் ஆனால் சப்ஜெக்ட் டு டெர்மினேஷன், அப்படின்னா உங்கள் வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்ற ஒரு காரியத்துக்கு நாங்கள் கையெழுத்து போட்டனால அவங்க ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க, செஞ்சாங்க. நான் போகவே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி ஒரு ஜபக்கூடத்துக்கு போகும்போது ஆனாலும் என்னுடைய உள்ளம் அங்கே பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா நான் ஊழியத்துக்கு போகிறாங்க, ஆனால் நீ ஊழியத்துக்கு போக மாட்டேங்க என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு குத்துதல் எனக்குள்ளே இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வேளையில் ஒரு நாள் ஜபக்கூடத்தில் நான் அடிக்கடி பைபிள் நல்லா வசனத்தை எடுத்து உடனே வாசிடுவேன். ஆனால் அவர் பார்த்தாரு, ஒரு பிரதர் பார்த்தாரு, பிரதர் நீங்கள் நல்லா பைபிள் வாசிக்கிறீங்க, எடுத்து வாசிக்கிறீங்க, நீங்கள் ஏன் எங்கள் கூட ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு கேட்டார். அல்லேலூயா. இந்த பேச்சுக்கு மறுபேச்சு சொல்ல முடியல. சரி வாரேன் அப்படின்ட்டேன். என்ன அறியாமே சொல்லியாச்சு, வாரேன்னு சொல்லியாச்சு.
முந்தி செஞ்செல்லாம் இப்போ இல்லை. ஆகவே அவங்க கூட ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நான் இன்னும் அதிகமாக பைபிளை ஆர்வமாக தேட ஆரம்பித்தேன். அங்கே சான்ஸ் கொடுத்தாங்க. வெளியே கேம்பில் அங்கே ஒரு 10 நிமிஷம் டு 20 நிமிஷம் மெசேஜ் கொடுக்கணும். அதில் எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. இப்படி வளர ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. கடைசியில் என்னை குறித்த சாட்சி நல்லா இருந்ததுனால சபையில் என்னை கூப்பிட்டு மெசேஜ் கொடுத்தாங்க, சான்ஸ் கொடுத்தாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் என்னை வளர்த்து கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம என்றைக்கு ஆண்டவரை தேட, வேதத்தில் தேட, உண்மையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குற காரியம் நம்மளை வந்தால் மட்டும்தான் நம்ம உண்மையாக தேடுவதாக அர்த்தம். அல்லேலூயா. வாசிக்கிறது எல்லோரும் வாசிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் வானத்தையும் படைத்த ஜீவனில் தேவனை நான் இன்னும் அறியணும் என்கிற ஆர்வத்தோடு ஒப்பு கொடுத்த ஒரு காரியம், குறிப்பாக அந்த ரட்சிப்பின் வழியை அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியம். ஞானஸ்தானத்தை குறித்து அங்கே யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆகவே நான் அந்த பாவ மன்னிப்புக்கான எல்லா வழியும் செஞ்சேன். ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கலை. நான் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டேன், நம்ம எல்லாம் அது சின்ன வயசில் எடுத்தாச்சே என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சத்தியத்தின் மூலமாக எனக்கு போதிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. 2 வருஷம் கழித்து யாரும் எனக்கு சொல்லல, ஆண்டவர் பேசி எடுக்க கிருபை செய்தார். ஸ்தோத்திரம். இது என்னை குறித்த ஒரு சுருக்கமான சாட்சி. கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படியே உணர்த்தி என்னை நடத்த ஆரம்பித்தார். நான் முந்தையே நிறையா சாட்சி சொல்லியிருக்கேன். வேலைஸ்தலத்தில் ஒரு எதிரி இருந்தால் அவனுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அவன் எனக்காக திருப்பி என்னுடைய திருமண நாளுக்காக லீவே கொடுக்க முடியாது என்கிற நாட்களில் உயர் அதிகாரிகிட்ட போய் பேசி அவன் என் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போனான். நான் அவன்கிட்ட போய் கேட்கல, எனக்கு எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஐசியத்தை ஆண்டு செஞ்ச பொழுது இப்போ நன்றாக உணர்ந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பது பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு வரைக்கும் அந்த விசுவாசமும் ஆண்டவருடைய இடத்துல இருக்கிற அப்படின்னாலே இன்னும் அதிகமாய் ஆண்டவர் தேட கிருபை செய்தார். அல்லேலூயா. இல்லை ஏன் சொன்னேன் அப்படின்னா, அந்த 10 நிமிஷ சாட்சி உங்களுக்கு நீங்களும் அப்படியே சாட்சியாக மாற வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது வேதத்தில் ஒரு சாட்சியை பார்த்து நம்ம கடந்து செல்லுவோம். அதையும் நம்ம முழுமையாக பார்க்க முடியாது. அதையும் தொடர்வோம். கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். இங்கு சகையு என்கிற ஒரு மனிதனை நம்ம பார்க்குறோம். இந்த நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். ஆனாலும் கூட அவன் எப்படி ஆண்டவரை தேடினான் என்று சொல்லி நம்ம வாசித்து சில காரியங்களை பார்ப்போம். மொத்தமாக திருப்பி வர நாட்கள்லாம் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் யாராவது வாசிங்க, சத்தமாக வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எனப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனான இருப்படியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் மேல் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினுண்டானால் நாளத்தனையாய் திரும்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. சகையுடைய இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கொஞ்சம் அதில் சில காரியங்களை நம்ம பார்த்து 7 நிமிஷம் தான் இருக்குது. பல காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து யூத ஜனங்களுக்கு சமாரியாவில் உள்ள எரிகோ மக்கள் அருவருப்பானவர்கள். ஏனென்றால் எரிகோவில் அந்த சமாரியாவில் இருக்கவங்க எல்லாம் கலப்பினம் அவர்கள் திருமணம் செய்தவர்கள். எனவே அந்த கலப்பினம் செய்தவர்கள் எல்லாம் விக்கிரக வணக்கத்தால் இருந்தபடினால இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை அருவருக்கத்தக்கவர்கள், தீண்டத்தக்கவர்கள் என்று சொல்லி அவங்கள விலக்கி வைத்திருந்தார்கள். அவங்க சமாரியாவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, சமாரியா வழியாக ஒரு ஊருக்கு போகிறதுக்கு பக்கம்னா கூட சமாரியா வழியாக போக மாட்டாங்க. சமாரியா சுற்றி அவங்க என்ன பண்ணுவாங்க, போவாங்க. இப்படியாக சமாரியா ஒரு அருவருக்கப்படத்தக்கதான ஒரு ஒரு பட்டணமாய் அது இருந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் அந்த பட்டணத்தின் வழியே சென்றார். ஹல்லேலூயா.
அருவருக்கப்படத்தக்க அநேக காரியங்கள் நமக்கு இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒன்று. அடுத்தது ரெண்டாவது காரியம், ஆயக்காரனுக்கு தலைவனும். ஆயக்காரனா யாருன்னா வரி வசூலிப்பவன். ராஜா சொன்ன வரியை வசூலிக்கணும். யாருக்காவது சந்தோஷமாக இருக்குமா வரி வசூலிக்கிறத பார்த்தா? அல்லேலூயா. நம்ம உழைக்கிறோம், நம்ம ராஜாவுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரியம் அந்த காலத்து மக்களுக்கும் உண்டு. இப்போமா நமக்கும் டேக்ஸ்க்கு கூட கட்டினா நமக்கு கஷ்டமாக இருக்கணும். பட் இப்போ நிறைய காரியங்கள் மாறி போச்சு, இருக்கட்டும். ஆனால் இந்த ஆயக்காரன் ராஜாவுடைய உத்தரவு, இவங்க என்ன பண்ணுவாங்க, கூட வரியை வசூலித்து தங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கொள்வாங்க. அப்படி ஒரு மாறாட்டமான காரியம், ஜனங்கள் வெறுக்கிற ஒரு காரியத்தை அவங்க செய்து வந்தாங்க. ஆகவே இந்த சகேயு ஆயக்காரனுக்கு தலைவன். நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம அந்த ஊரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸோ மறு எந்த ஆஃபீஸ் போனோம், கேப்டன், அந்த உயர் பதவியில் இருக்கிற ஒருவர் தான் இந்த சகேயு என்கின்ற ஒரு மனிதன். அல்லேலூயா. இந்த சகேயு ஆயக்காரனுக்கு தலைவன், அவளுக்கு தலைவனாக ஒரு கேப்டனாக இருந்த நாட்கள். அது மாத்திரமல்ல, இவன் ஐஸ்வர்யவான், இவன் நல்ல ஒரு பெரிய பணக்காரன். இது போக வேலையில் காசு அடித்த அந்த காசும் கூட, ஆகவே இன்னும் பெரிய பணக்காரனாய் அவன் இருந்ததை பார்க்குறோம். இப்படிப்பட்ட வேளையில் இவனுக்குள்ளாக ஒரு ஆர்வம் வந்தது. இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகிறான். அவர் செய்கிற அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் முதல்ல ஞாபகம் வரும். இது போக அவர் எப்படி சத்தியத்தை தைரியமாய் போதிக்கிறார் என்று சொல்கிற ஒரு காரியமும், எப்படி இவ்வளவு ஆணித்தரமாக பேசுகிறார் என்கிற ஒரு காரியத்தெல்லாம் அவன் கேட்ட பொழுது அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது. இவர் எப்படிப்பட்டவரோ. அல்லேலூயா. நமக்கும் ஆர்வம் வரணும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம அறிஞ்சது காணாது. அல்லேலூயா. நம்ம முகமுகமாய் தரிசிக்கிற நாட்கள் உண்டு. அப்போ இன்னும் அதிகமாக நம்ம அறிய முடியும். அதுக்கு முன்பாக வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்ட அவரை குறித்ததான காரியங்களை நாம் அறிந்து புரிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நமக்குள்ள கிரியை செய்யும்படியாக நடப்பித்து வசனத்துக்கு சாட்சியாக நம்ம இருப்போம் என்றால் கிறிஸ்து இயேசுவை முகமுகமாக தரிசிக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு இதில் வெளிப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம, ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம, அதன்படி நடக்காமல் இருந்தோம் என்றால் இங்கேயும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது, அங்கே நிஜத்துலையும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது. அல்லேலூயா. நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம மாற்றிக்கொண்டால், வசனத்தின்படி நடக்க மாற்றிக்கொண்டால் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேடுதல் நமக்கு ஒரு அவசியமாக இருக்கிறது. என்று அவரை பார்க்க வகை தேடினான். எப்படி அவரை பார்க்கலாம் என்கின்ற ஒரு காரியத்தை குறித்து யோசிக்க ஆரம்பித்தான். எப்படி பார்த்தா அவரை பார்க்க முடியும், பேச முடியும் என்கிற ஒரு காரியத்தெல்லாம் குறித்து அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அவனுக்குள்ள இன்னும் பிரச்சனை இருந்தது. அவன் ஒரு குள்ளனாக இருந்தான். அல்லேலூயா. ஆகவே ஜனக்கூட்டத்தின் மத்தியில் அவன் நின்று அவரை பார்க்க முடியாது. ஏன்னா முன்னும் பின்னும் ஏகப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க, அவரை பார்க்க முடியாது என்கிற ஒரு காரியம் அவனுக்கு தெரிந்தபடினாலே, ஹல்லேலூயா, அவன் இந்த காரியத்தை குறித்து தேடினான். இயேசு கிறிஸ்துவை நான் எப்படியாவது காண வேண்டும். ஹல்லேலூயா. நான் கேள்விப்படுறேன் அவருடைய மகத்துவத்தை, மகிமையை, மேன்மையை, அப்படிப்பட்டவரை நான் காண வேண்டும். ஹல்லேலூயா என்கின்ற ஒரு ஆர்வம் இருந்ததுனால அவரை தேடி பார்க்க தன்னை ஒப்பு கொடுத்தான், வகை தேடினான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அவன் என்ன பண்ணான், அவன் எப்படிப்பட்டவரோ நான் கேள்விப்படுறேன் அவரை பார்க்கணும் என்று சொல்லி அதுக்காக வகை தேடினான். அடுத்தது தன்னத்தில் உள்ள குறை இருந்தது, குள்ள பார்க்க முடியாது, அந்த தடை இருந்தாலும் அதை மேற்கொண்டு நான் அவரை பார்ப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை காரியத்தை வகை தேடினான். அல்லேலூயா. ஆண்டவரை அறிவதற்கு இன்றைக்கு வேத புத்தகம் இருக்குது, ஆலயம் இருக்குது, ஆகவே இந்த பைபிள் காலேஜ் இருக்குது, நிறைய காரியங்கள் சபையில் இருக்குது, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்வது, மெய் தெய்வமாய் கண்டுகொள்வது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அதிசயம், அற்புதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே தனிப்பட்ட அப்படி அனுபவத்துக்குள்ளே கடந்து வர நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆகவே அவர் போகும் வழியில் முன்னாக ஓடும்படிக்கு, அல்லேலூயா, அவன் ஒரு பெரிய பணக்காரன், நல்ல போஸ்டில் இருக்கான். பாருங்கள், அவன் முன்னால் ரோட்டில் ஓடி போகிறான். அல்லேலூயா. தன்னுடைய வெட்கத்தை மறந்து எப்படி ஆகிலும் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம். அல்லேலூயா.
இன்றைக்கி நிறைய பேருக்கு வெக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்ப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு, ஆண்டவருக்கு ஏதாவது செய்வதற்கு வெக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. இதெல்லாம் தாண்டி வந்தால் தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை மெய் தெய்வமாக காண முடியும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு நாட்களை வீட்டில் வாசிங்க. இதற்கான காரியங்கள் அதுவே ஒரு அடுத்த பிரசங்கம் வேணும். கர்த்தர் இந்த காரியங்களை ஆசிரிப்பாருங்க. நீங்கள் வாசிட்டு வாங்க. கர்த்தர் நமக்கு எப்படி சகைவு கண்டு அவருடைய வீட்டில் ஒரு பெரிய ரட்சிப்பு வந்ததோ, நாமும் ஆண்டவரை கண்டு நமக்குள்ள ரட்சிப்பு, நம்முடைய வீட்டாருக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாய் கர்த்தர் இந்த பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் தொடர்ந்து சபை வாக்குத்தத்தத்திற்கு தேவையான முக்கிய காரியம், நான் கர்த்தரை தேடினேன் அல்லேலூயா என்கிற காரியத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்திலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் சிறந்த இடம் இது கிடையாது. ஆலயத்திலே கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது. கர்த்தரை ஆலயத்தில் தேடுகிற காரியம் உண்டு. ஜெபத்தில் விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுகிற காரியம் உண்டு. அவருடைய கிரியை நடப்பிக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் நம்ம வளர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அது ஆண்டவருக்கு பிரியமானது. ஆண்டவர் இப்படி தான் இந்த காரியங்களை வச்சிருக்கிறார். அப்போ இந்த தேடிதான தான் நம்ம கண்டுபிடிக்கும்படியான ஒரு காரியம். அல்லேலூயா. அப்போ தேடுதல் என்றாலே ஒரு காரியத்தை கண்டுபிடிப்பதற்கு, நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படிக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சாவி தொலைஞ்சு போச்சு, அந்த சாவி நமக்கு இப்போ தேவை. நம்ம எவ்வளவு கருத்தாய் அதை தேடுவோம். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம தேடணும். அதே போல் ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக நம்ம படைச்சாங்களோ, என்ன விதமான அவருடைய சித்தம் என்ன, நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு பிளான் என்ன, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தேட வேண்டும். அப்போது தேவனை குறித்து தேடுகிறது. அவர் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிதா தன்னை வெளிப்படுத்தினார், குமாரன் தன்னை வெளிப்படுத்தினார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை வெளிப்படுத்தினார். அப்போ ஒன்றான மெய்தேவனாகிய அவரை அறிகிறது. அங்கு நமக்கு பார்க்கும்போது நித்திய ஜீவன், நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை நம்ம தேடணும். வேத புத்தகத்தில் எழுதப்பட்டது நோக்கமே நம்ம ஏற்கனவே பல முறை நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து நித்திய ஜீவனை பெறும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த பைபிளில் தான் தெய்வம் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமான வார்த்தைகள் மூலமாக. ஆகவே என்ன நோக்கம்? நித்திய ஜீவனை பெறும்படியான ஒரு நோக்கம். வாழ்நாள் முழுவதும் நித்திய காலமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பதற்கான ஒரு வழிமுறைகளை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது இதிலிருந்து ஆரம்பிக்கிறது, மனம் திரும்புவதிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷன் எப்படி அவனுடைய சிந்தனையை முதல்ல இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அவருடைய வார்த்தைகளை நோக்கி திருப்பணும் என்கிற ஒரு காரணத்தை ஆரம்பித்து, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், உண்மையாக மனம் திரும்பினா அதற்கு ஏற்ற செயல்பாடுகள் நமக்குள்ள வந்திருக்கிறோம். அதை குறித்து நம்ம தேடணும். ஸ்தோத்திரம். அதுபோல தொடர்ந்து பாவ மன்னிப்புக்கான ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து மூலமாக எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம தேடணும். அவரோடு கூட உடன்படிக்கை செய்கிற அந்த ஞானஸ்தானமாகிய உடன்படிக்கையின் சத்தியம் என்ன, அப்படிப்பட்ட காரியங்களை நமக்குள்ள அதை தேடி புரிஞ்சு கொண்டு நமக்குள்ள கொண்டு வரும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம தாழ்த்தி, இப்படியாக கர்த்தரை அறிந்து கொண்டதின் மகிமை நமக்குள்ள வரும்பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நம்மை நீக்கி விடுவார். அல்லேலூயா. ஆகவே பைபிளை வாசிக்கும் பொழுது தான் நித்திய ஜீவனை பிறகு நான் என்ன செய்யணும் என்கிற ஒரு நோக்கத்தோடு வாசிக்கணும். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால நித்திய ஜீவனை பெறும்படியாய் இங்கு ஆண்டவர் வழிகளை இங்கு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். காரண கர்த்தர், எல்லாவற்றிற்கும் காரண கர்த்தர், சர்வ லோகத்தையும் படைத்த காரண கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமிக்கு வந்து இப்படியாய் தன்னை வெளிப்படுத்தி தன்னை குறித்தான எல்லா நமக்கு சொல்ல வேண்டிய எல்லா காரியங்களும் இதில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது விசுவாசிக்காத அவிசுவாசத்தை கொண்டு வந்து பிசாசானவன் நம்ம தெய்வத்தை பார்க்காதபடி நம்முடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான் என்கிற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் வார்த்தை எல்லாவற்றையும் என்ன விசுவாசிக்கணும்? விசுவாசம் என்றாலே நம்பிக்கை எனக்கு எழுதப்பட்டது. அல்லேலூயா. இது எல்லாம் உண்மை, சத்தியம். ஸ்தோத்திரம். ஒன்று கூட மாறாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேத புத்தகத்தில் நான் அடிக்கடி சொன்னேன், நான் பார்க்கும் பொழுது அங்கே வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கென்று அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு இன்று அளவும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவர் ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்குறாங்களா ஒழிய ஒரு தெய்வத்தின் பரிமாணமாக அவரை பார்ப்பதில்லை. அந்த அவிசுவாசம் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வேளையிலே கடைசி நாட்களில் 2 தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே அனுப்பி, ஏன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஹல்லேலூயா, உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி மூலமாக உலக ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை நிறைவேற்றும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே அவர் 2 தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்பினார் என்று நம்ம வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒன்று எலியா, மற்றொன்று ஏனோக்கு அல்லது மோசே என்ற காரியம் இன்னைக்கு போயிட்டு அது போகட்டும், யார் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதான் இப்படிப்பட்ட காரியங்களே அப்படி நடக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று அங்கு ஆண்டவர் 2 தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்கள் மத்தியிலே கடைசி நாட்களில் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து கொடுத்ததான வார்த்தைகளை அவங்களுக்கு தெளிவுபடுத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க பெரிய அற்புதம் செய்கிற தீர்க்கதரிசிகளாக வெளிப்படுவார்கள். வானத்திலிருந்து அக்கினியை இறக்க கூட அவங்களால முடியும். அவங்கள எதிர்க்கிற யாவரையும் கொல்வதற்கும் அவங்களுக்கு எல்லா விதமான சர்வ வல்லமை பெருந்த ஒரு ஒரு தீர்க்கதரிசிகளாக இருந்து 3.5 ஆண்டுகள் அவங்க வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தின்படி இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே சுவிசேஷ ஊழியம் செய்து அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிருபையை கடைசி நாட்களில் ஆண்டவர் வெளிப்படுத்துவதை இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற வேளையில் ஆண்டவருடைய பிளான் படி அவங்களும் கூட அவங்க கொல்லப்படத்தக்கதாக மிருகம், அதாவது சாத்தானுடைய அந்த கள்ள தீர்க்கதரிசி, சாத்தானுடைய அந்த வல்லமை ஆளுகை எழுப்பப்படுகிற ஒரு மிருகமாக அங்கு அவன் எழும்பி இந்த 2 தீர்க்கதரிசிகளை கொன்று போடுவான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. 3 நாட்களுக்கு பிற்பாடு அவங்க உயிரோடு எழுப்பப்படுவாங்க. அது இருக்கட்டும். ஆனால் இங்கே என்ன முக்கியமான காரியம்னா, அந்த அவள் கொல்லப்பட்ட நாட்களிலே அவளுடைய சரீரம் உலகத்தின் கண்கள் எல்லாம் காணும். அல்லேலூயா. வாசிப்போம். வெளிப்படுத்தல் 7, 8, 9. வெளிப்படுத்தல் 11, 7, 8, 9. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது இந்த 2 பேரும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை சாட்சியை சொல்லி முடிக்கிறாங்க. பாதாளத்தில் இருந்து எரிகிற மிருகம் அவர்களோட இந்த மிருகம் என்று வெளிப்படுத்தும் விஷயத்தில் வர்றது எல்லாம் பிசாசுடைய ஆளுகையை குறிக்கிறது, சாத்தானை குறிக்கிறது, அந்திகிறிஸ்துவை குறிக்கிறது, கள்ளத்தீர்க்கதரிசியை குறிக்கிறது. அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று இந்த 2 தீர்க்கதரிசிகளை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதாம் என்றும் எகிப்து என்றும் ஞானர்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். எகிப்து வருது, சோதாம் வருது, எருசலேம் வருது. என்ன அர்த்தம்? எருசலேம் மக்கள் சோதாம் குமாரை போல, எகிப்தியர்களை போல பாவத்தின் அடிமைக்கு, விக்கிரகத்துக்கு அடிமையாகி போவார்கள் என்கின்ற அந்த நாட்களிலே இது நடக்குது. கடைசி காலத்தில் எப்படி இருப்பாங்க அந்த மக்கள் என்பதை காட்டி அந்த எருசலேமிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட அந்த இடத்துல அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பதை காண்பிக்கிறது. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளுக்குள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்கள் கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். சரி, இப்போ என்ன ஒரு காரியம் நடக்குது? முக்கியமான காரியம். ஜனங்கள், கோத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யூத ஜனங்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. அநேக பாஷைக்காரர், ஜாதிகள்ல தேசங்கள், அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அல்லேலூயா. இந்த பைபிள் எழுதப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்னால். இது நம்பக்கூடிய காரியமா? அல்லேலூயா. ஒரு 2 மரித்த உடலை உலகத்தில் எல்லாரும் பார்க்க முடியுமா? அல்லேலூயா. நம்ம இருந்தால் கூட நம்ம விசுவாசிக்க மாட்டோம். அல்லேலூயா. இப்போ இது சாத்தியமா இல்லையா? அல்லேலூயா. ஆண்டுடைய எல்லா வார்த்தையும் சாத்தியம். அல்லேலூயா. எழுதப்பட்ட எல்லா வார்த்தையும் சாத்தியம். அல்லேலூயா. சந்தேகம் வருதா? ஆண்டோட்டை கேளுங்க, ஆவியானவர் பதில் கொடுப்பார். சரி, இருக்கட்டும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் ஆண்டவரை காணக்கூடாதபடிக்கு பிசாசு வைத்திருக்கிற எந்த அவிசுவாசமும், அல்லேலூயா, இல்லாதபடிக்கு நம்ம விசுவாசிக்க, நம்ப சத்தியம் ஒரு நாளும் மாறாதுங்கிற ஒரு காரியத்தை நமக்குள்ள முதல்ல கொண்டு வர படிக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசத்தின் ஆவி நமக்குள்ளே வரணும். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியத்தில் சென்ற முறை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது
அங்கே சகவி என்கிற மனிதன் எப்படி ஆண்டவரை தேடினான் என்பதை குறித்து ஒரு 2 வசனம் வாஸ்தவர்களை நேராகி போச்சு. இன்றைக்கி தொடர்ந்து அதை பார்த்து இன்னும் நம்ம அதிகமாய் ஆண்டவரை தேட நம்ம ஒப்பு கொடுக்கும்படியான காரியங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவர் எரிகோவில் பிரவேசித்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எரிகோவில் பிரவேசித்து 17-11 வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்துக்கு வராங்க. அங்கே பார்க்கும் பொழுது அங்கே எருசலேமில் இருந்து சமாரியாவுக்கு அங்கே போகிறத நம்ம பார்க்குறோம். லூக்கா 17:11. சரி, ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் எருசலேமுக்கு போகிறாங்க. பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அல்லேலூயா. யூத ஜனங்கள், சமாரியா ஜனங்கள், அவங்க கலப்பு மனம் செய்தவர்கள், விக்கிரக வணக்கத்தார திருமணம் செய்தபடினால அங்கு அந்த யூத ஜனங்கள் சமாரியாவுக்கு உள்ளே நுழைய மாட்டாங்க. அவங்க எந்த ஒரு காரியத்துக்கு தேசத்துக்கு போனாலும் சமாரியாவை அவங்க விட்டுட்டு சுற்றி போவாங்க. அந்த அளவுக்கு சமாரியர்களை அவள் வெறுத்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி வரும்போது பலனடைந்து எருசலேம்னு இருக்கிற ஊர், யூதேயா இருக்கிற பட்டணம், சமாரியா, நீங்கள் அருவருக்கிற வெறுக்கிற தேசத்தார் ஜனங்கள், பூமியின் கடைசி பரியந்தம் உலகத்தில் எங்கே கொண்டு போய் விட்டாலும் இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக இருப்பீங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவை போல எக்ஸ்பிளைன் பண்ண யாராலும் முடியாது. அல்லேலூயா. என்ன சாட்சி? இயேசு கிறிஸ்துவின் குணங்களை நம்மளை காண முடியும். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட கட்டுப்பாடெலாம் இருந்தால் கூட இயேசு கிறிஸ்து தைரியமாக ஒரு வானத்தையும் படைத்த தெய்வமாக இருந்தபடினால எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டாகும்படியாக அவர் வந்ததுனால அவர் சமாரியாவுக்கு உள்ளே போய் அங்கே சமாரியா ஸ்திரியை கண்டு பேசின காரியங்கள்லாம் மற்ற பகுதியில் வாசிக்கிறோம். இருக்கட்டும், அந்த சமாரியா ரட்சிக்கப்படும்படியான கிரியைகளை ஆண்டவர் நடப்பித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கிறிஸ்து இயேசுவில் நம்ம காண்கிறோம். அப்படிப்பட்ட வேளையில் தான் நம்ம பார்க்கும்போது அங்கே இந்த 2வது வசனத்தில் ஆயக்காரனுடைய தலைவன், வரி வசூலிப்பவரின் தலைவன். வரி வசூலிப்பவன் என்றாலே அங்கே ஜனங்கள் அவளை வெறுப்பாங்க. இந்த வரி வசூலிப்பவர்களும் பெரிய திருடர்கள். அரசாங்கம் எவ்வளோ சொல்லிச்சோ அதை காட்டிலும் கூட அவங்க வரி வசூலித்து தங்களுக்குள்ளாக அந்த வரியை தங்கள் பாக்கெட்டில் போடுற ஒரு பெரிய திருட்டுத்தனத்தை பண்ணதுனால எந்த ஜனங்களும் அதை விரும்ப மாட்டார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வேளையில் அங்கு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருந்த சகையு என்ற ஒரு மனிதனை பார்க்குறோம். அவனையும் யாரும் நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வேளையில் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இவனுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, இயேசு எப்படிப்பட்டவரோ? அல்லேலூயா. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறாங்க. அவர் செய்கிற ஐசிய அற்புதங்கள், அவர் போதிக்கிற சத்தியங்கள் மிகவும் தைரியமாக, ஆணித்தரமாக, அதிகாரத்தோடு ஒரு போதிக்கிற காரியங்களெல்லாம் பார்த்து ஒரு பெரிய கேள்வி உண்டாகிறது, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ? அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட கேள்வி இருந்ததுன்னா தயவுசெய்து இல்லைன்னா உண்டாக்கி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி படிக்காமல் நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு ரொம்ப எளிதான வழி, இல்லாட்ட கஷ்டம். ஸ்தோத்திரம். தான் மறுபடி உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எடுத்து முதல்ல வாசித்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி அதற்கு சிந்திங்க. முதல்ல நான் இதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கேனா? அல்லேலூயா. வசனம் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த கீழ்ப்படுகிற பிரச்சனை தான் இருக்குதுங்க. ஆகவே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நான் காணப்படும்படிக்கு இந்த வசனங்களை தயவுசெய்து யோசித்து, நான் ஏன் கீழ்ப்படியலை, இதுக்கு கீழ்ப்படியணுமே, ஆண்டவரே நான் கீழ்ப்படிய எனக்கு ஏதாவது ஒரு வழிவாசம் ஏற்படுத்தித்தாங்க, நான் விசுவாசத்தோடு நான் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஒரு கன்னத்தில் ஒன்று அரைஞ்சா மறு கணத்தை, அல்லேலூயா, நம்ம காட்டுவோமா என்ன பேசுவோம்? நீ ஒரு அடி அடிச்சா நான் விடுவேன்னா உன்னைய. அல்லேலூயா. ஒரு கை பார்க்குறேன், நேரம் வரட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மாம்ச குணங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து மாறி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நீ அடி, என் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. ஓன்ட்ட சண்டை போட்டு ஒன்றைய பழி வாங்கி என் நேரத்தை வேஸ்ட் வாங்கி இன்னும் அடி வாங்கி எதுக்கு? ஒரு பிரச்சனையும் கிடையாது. என் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவர் நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் வேணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
நான் பலமுறை சாட்சியாக சொல்லியிருக்கேன், சொல்ல போகிறல இன்னைக்கு. ஆனாலும் பிரியமானவர்களே, பகைவர்கள் நம்ம பார்த்து நம்மகிட்ட திரும்பி வரும்படியான ஒருவனுடைய வழி தேவனுக்கு பிரியமாக இருந்தால், என்ன வழி? இயேசு கிறிஸ்துவின் வழி தான், வேற ஒரு வழியும் கிடையாது. அல்லேலூயா. பிரியமாக இருக்கும்போது சத்துருவும் நமக்கு எதிராக வரும்படியான கிருபைகளை செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்குள்ள அப்படிப்பட்ட சாட்சி, உண்மையான சாட்சி வேணும். அதை குறித்து சிந்திங்க. இப்படி உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஒன்று கேள்வி, அவர் எப்படிப்பட்டவர்? நான் இன்னும் இயேசு கிறிஸ்துவை நான் அறியணும். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்தேன், எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணத்தை தயவுசெய்து விட்டு விடுங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையே தெரியாது. அல்லேலூயா. மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தையே தெரியாது. பிறகு எப்படி இயேசு கிறிஸ்துவின் மற்ற சத்தியங்கள் தெரியும், புரியும்? மனம் திரும்புகள்னா தெரியும், அது எப்படி, அர்த்தம் என்ன, அது எனக்குள்ளே வந்திருக்கா? அல்லேலூயா. அது வரட்டா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இல்லாமல் அதை குறித்து தேடுகிற கிறிஸ்தவர்களாக நம்ம ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அதை நமக்குள்ளே கொண்டு வந்து, வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட சத்தியத்தை நமக்குள்ளே கொண்டு வரணும், பிறருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. நிறைய பேர் ஒரு லெவலுக்கு மேலே போகிறது கிடையாது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம அப்படி இல்லாதபடிக்கு சகைவை போல எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடினார். நம்ம பைபிளை இன்னும் அதிகமாக படிக்கிறதுக்கான வகைகளை தேட வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா அதுக்கு தடையாக இருக்கிறது என்னென்னு பார்க்கணும். நிறைய பேருக்கு நேரம் இல்லை, ஷிஃப்ட் டியூட்டி, ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஆனாலும் கர்த்தரை தேடுவது நம்முடைய வாழ்க்கையில் முதல் இடத்துல இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டுக்கு முதலிடம் கொடுக்காத எல்லாமே நமக்கு விக்கிரகம் தான். நல்லா வச்சுங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டுக்கு கொடுக்குற நேரத்தை விட மற்ற எதுக்காக கூட கொடுத்தோன்னா அது பெரிய விக்கிரகம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு மொபைல் ஃபோன் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விக்கிரகமாக இருக்குது. கண்ணி நிச்சயில் பிசாசு பிடிக்கிற ஒரு பெரிய ஆயுதமாக அது இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம பார்க்குற எல்லாத்துக்கும் நம்ம கணக்கு கொடுக்க வேணுங்கிற ஒரு அறிவு வேணும். நான் எதை பார்த்தேன், எதை பார்த்து விழுந்து கிடக்கிறேன் என்கிற காரியம், நேரம்லாம் எதுக்கு போச்சு என்கிற காரியத்தை கொடுத்து நிச்சயமாக நம்ம கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்கணும். ஆகவே இதெல்லாம் உணர்ந்து நம்ம ஆண்டவரை தேட இன்னும் அதிகமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. வேத வசனங்கள் ப்ராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும். ஆகவே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை எடுத்து வாசித்து இயேசு கிறிஸ்து மாதிரியில் அண்டர்லைன் பண்ணி நமக்குள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. அடுத்தது பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு குறை இருந்தது, தடை இருந்தது. என்னன்னா, அவன் குள்ளன் ஆனபடினாலே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் ஏற்கனவே ஒரு பெரிய தலைவனாக இருக்கிறான், ஒரு நல்ல பதவியில் மதிப்பாக இருக்கிறான். அவன் போய், ஆனால் இந்த குள்ளத்தனத்தினால ஜனங்களோட கூட போய் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல. அவன் போகிறதுக்கு முன்பாக எல்லாரும் பெரிய ஆட்களாக இருக்காங்க, இவனை உள்ளே விட மாட்டாங்க, அல்லது அவளை மீறி பார்க்க முடியலை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு குறை அவனுக்கு காணப்படுது. நமக்கு ஆண்டவரை தேடுவதற்கு நமக்குள்ள குறைகள், தடைகளெல்லாம் நம்ம நீக்குவது எப்படி என்கிற ஒரு காரியத்தை நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொன்ன நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு சர்ச்சில் தூங்கியாச்சு, எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஏற்ற வேளையிலே ஆண்டவரை தேட ஒப்பு கொடுத்த பொழுது, ஸ்தோத்திரம், இந்த காரியங்கள்லாம் மறைந்து போகும்படியே ஆண்டு கிருபை செய்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பலன் கொடுத்தார். நைட் ஷிஃப்ட் பார்த்தாலும் ஸ்ட்ரோக் வரைக்கும் கூட இந்த நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து 6 நடத்த பலன் தந்தார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமை எல்லாம் மாற்றிடுவார். அல்லேலூயா. நம்முடைய குறைகளையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சபைக்கு ஏன் வரல, எனக்கு இந்த வேலை அந்த வேலை, ஏன் பைபிள் படிக்கலை, இந்த காரியம் அந்த காரியம். என் ஆண்டவர் முதலிடம், அவருக்கு அதிகாலை அவருக்கு உரியது. அல்லேலூயா. அப்படி நம்மளை மாற்றிக்கொள்ள படிக்கும் பொழுது அந்த கஷ்டத்தை பார்க்குற ஆண்டவர், கஷ்டத்தின் மத்தியில் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னை தேடுறான்னு சொல்லி அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய தடைகள், குறைகள் எல்லாவற்றையும் சொல்லுங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாக தேட விரும்புகிற ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. நிறைய பேர் வேலை வராதபடி, வேலை வெள்ளிக்கிழமையும் வேலை வைக்கிற அநேகர் உண்டு. ஆனால் நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். உண்மையாக தேட வாஞ்சம் இருக்கும்போது நிச்சயமாக மாற்றுவார். அல்லேலூயா. அவ 2வது குறிப்பு, நம்முடைய குறைகளை நிறைவாக்கும்படியாக நம்ம மாற்றுவதற்கான காரியங்களை ஆண்டோடு சொல்லி நம்ம கேட்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சகையு தன்னுடைய குறைகளை மாற்றும் நினைத்து கொண்டிருக்கவில்லை. 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 3ஆவது குறிப்பாக, அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி. அல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்தது, எப்படியாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். அல்லேலூயா. எனக்கு குள்ளத்தனம் இருக்குது, என்னால் முடியாது, ஜனங்களை மறைச்சிருவாங்க, முடியாது. அல்லேலூயா. எல்லாம் இருக்குது, ஆனாலும் நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உறுதி நமக்கு வேணும். வேதத்தில் அல்லேலூயா, ஸ்தோத்திரம்,
எப்படியாகலும் இயேசு கிறிஸ்து பற்றி நான் இன்னும் அறியணும், அவருடைய சித்தம், அவர் எனக்காக வைத்திருக்கிற வழிகள், எனக்காக வைத்திருக்கிற எல்லா விதமான கட்டளைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நான் அறியணும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இப்படி அவனுடைய பிரயாசங்களை நம்ம பார்க்குறோம். குறைகளை சொல்லி கொண்டிருக்காம அதற்கென்று அவன் முயற்சி எடுப்பதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போது அவன் என்ன பண்ணுறான், ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறினான். ஹல்லேலூயா. காட்டுத்தீ மரம் என்பது ஒரு நல்ல பெரிய மரம் தான். அது ஏறுறது கஷ்டமான மரம் தான். இவன் எப்படி ஏறினான்னு தெரியாது. ஆனாலும் கூட அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி அந்த மரத்தில் அவன் எப்படியோ ஏறினான். ஹல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏதாவது ஒரு ஏணி கூட வாங்கிட்டு வந்து வச்சு ஏறி இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ எதை குறிக்குது? ஒரு பிரயாசம், ஒரு தீர்மானம். இயேசு கிறிஸ்து எப்படியாவது பார்க்கணும், இயேசு கிறிஸ்து இன்னும் அதிகமாக எப்படியா நான் அறியணும், நித்திய ஜீவனை பெரும்படியான நான் வேதத்தில் அவரை இன்னும் அதிகமாக நான் தேடணும் என்கிற ஒரு உறுதி இருந்தது. அந்த உறுதியில் அந்த குறைகளெல்லாம் மறைந்து அந்த குறைகளை நிறைவாக்கும்படியான தன்னை ஒப்பு கொடுத்து, குறைகளை நீக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்து அதுக்கு பிரயாசப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம குறைகளே சொல்லி கொண்டிருக்காதபடிக்கு எப்படியாகிலும் அந்த குறைகளை மேற்கொள்வதற்கு ஒரு முயற்சி, விசேஷமாக ஜெபத்தோடு செய்யும்போது கண்டிப்பாக அவைகளை ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறிட்டான். ஸ்தோத்திரம். 5வது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் சகை மாத்திரம் இல்லை, நிறைய பேர் ஏறியிருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போது அப்படி இருக்கும்போது அண்ணாந்து பார்த்து அவனை நோக்கி, சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா. ஹல்லேலூயா. சீக்கிரம் உடனே இறங்கி வாப்பா என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர், ஹல்லேலூயா, நம்மை அப்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வீட்டில் நம்முடைய ஆண்டவர் தங்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேடுதல் வாஞ்ச. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவ இருதயம் பொதுவாக சிந்தனையை குறிக்குது. நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாக ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்மை மாற்றிக்கொண்ட சிந்தனைகளாக, மனம் திரும்பின சிந்தனைகளாக, தேவன் விரும்பாத எல்லா அசுத்தங்களையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நேராய் மனம் திரும்பின ஒரு சிந்தையோடு கூட, குறிப்பாக சொல்லப்போனால் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள எல்லா விதமான அசுத்தங்களையும் அறிக்கை செய்து விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இப்படி நடக்க ஒப்பு கொடுத்த ஒரு இருதயமாக நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே தங்கி வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் பார்க்கும்போது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, கட்டளை, விருப்பம் அப்படியா இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வரணும். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன அர்த்தம்? ஆண்டுடைய வார்த்தைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வசனத்தால் அங்கு இப்படியாக கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம் என்கிறபடி அங்கு ஆண்டுடைய வசனத்தை கொண்டு ஆலயமாக விரும்புகிற ஆலயமாக நம்ம கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். அந்த ஆலயத்தில் நம்முடைய ஆண்டவர் வாசம் செய்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்வார். அவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு தான் நம்ம நடத்துவார். அல்லேலூயா. அப்போது இப்படி அங்கே சகைவுக்கு ஒரு அழைப்பு வருவதை நம்ம பார்க்குறோம். நம்ம 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவன் சீக்கிரமாக இறங்கி, சரி, இப்போது ஏசாயா 64ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 64:5. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும், மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்கள். நீதி என்றாலே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மூலம் வருகிற கனிகள் என்று பிலிப்பியர் 1:10 பார்க்குறோம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியாய் நீதி செய்கிற, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஆண்டவருடைய நீதியை அறிஞ்சு தங்களை மாற்றிக்கொண்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு அந்த நீதியின் கனிகளை கொடுக்கும்படிக்கு அந்த நீதியான வார்த்தைகளை தங்களுக்குள்ள கொண்டு வரும் பொழுது ஸ்தோத்திரம். அங்கே ஆண்டவருடைய கிரியை எப்படியா இருக்கிறது? மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உண்மை நினைக்கிறவர்களையும். இப்போ ஆண்டுடைய வழிக்கு வந்தாச்சு. நம்ம ஆண்டவரை மேலே அன்பு கொண்டு நினைக்கும் பொழுது இன்னைக்கு கூட நம்ம பாடணும், உண்மை நினைக்கும் போதெல்லாம். அல்லேலூயா. ஆண்டவரை அடிக்கடி நினைக்க படிக்கணும், நன்றி சொல்ல படிக்கணும், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க படிக்கணும். ஆனால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் தான் முதல்ல வருது. அதெல்லாம் மாற்ற படிக்கணும். ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கள் மாற்ற போகிறீங்க, ஆண்டவரே எனக்கு இதை ஜெயம் கொடுக்க போகிறீங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை நினைக்க படிக்கும் பொழுது ஹல்லேலூயா, நம்முடைய ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். ஹல்லேலூயா.
அப்போது இந்த பிற்பாடு பார்க்கும்போது இந்த சகையு ஏற்கனவே ஆண்டு மேலே விருப்பம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்ட அளவுக்கு அவன் காணப்படுவதை பின் உள்ள வசனங்களை பார்க்க முடியும். இப்படி இருக்கிற மனதை பார்க்குற ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார். வசனத்தின் மூலமாய் சந்திக்கிறார். ஒரு விசுவாசத்தை கொடுத்து சந்திக்கிறார். ஒரு உணர்த்தி நம்மை சந்திக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை சந்திக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. கைவிட்டுட்டு போகிற ஆண்டவர் அல்ல. ஆகவே தான் பார்க்குறோம், அங்கே சகேயுவை ஆண்டவர் சந்தித்தார் என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானல, இந்த காரியத்தில் தொடர்ந்து என்ன பார்க்குறோம், முக்கியமான ஒரு காரியம் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஏன் வந்தது என்று பார்க்கும்போது ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பு வரணும் அப்படின்னா ஒன்று, ஒரு மனுஷன் பாவின்னு தன்னை உணரணும். அல்லேலூயா. அது எப்போ வரும்? ஒரு மனுஷன் உண்மையாக ஆண்டவரை தேடும் பொழுது தான், அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தின்படி நான் பாவி என்று உணர முடியும். சமீபத்தில் ஒரு நல்ல பதவியில் இருக்கிற ஒருவர், அப்போ அவருக்கு அடிப்படை உபதேசம் கொடுத்தேன். நான் கொடுத்து, கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர், ஆலய காரியங்களில் அவங்க சபையில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவர், இன்னும் பெரிய பெரிய லெவலில் சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பெரிய லெவலில் இருக்கிறவர். அப்போ அவருக்கு அடிப்படை உபதேசத்தை முந்தைய கொடுத்தேன். பிரதர், இந்த காரியங்களெல்லாம் நம்ம கடந்து போக வேண்டும் என்று சொல்லி சொன்னேன் நான். அல்லேலூயா. குறிப்பாக மனம் திரும்புதலில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், ஆர் யூ டெல்லிங் ஐ எம் ஏ சின்னர்? நீ சொல்கிறியா நான் ஒரு பாவின்னு நீ சொல்கிறியான்னு கேட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், உங்களை பாவின்னு சொல்லவோ யாரையும் பாவின்னு சொல்லவோ எனக்கு உரிமை கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஆனால் பாவ மன்னிப்புக்கான வழியை இயேசு கிறிஸ்து உண்டாயிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. அதில் உங்களை நேசிக்கிறனால அப்படி சொன்னேன் அப்படின்னு. அல்லேலூயா. பிற்பாடு நாள் கழிச்ச பிறகு நான் சொன்னதை மறந்து போயிட்டார். நான் திருப்பி ஞாபகப்படுத்தினேன். ஓ சாரி, நான் அப்படி சொன்னேன்னா எனக்கு மறந்து போச்சு அப்படின்னாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியம் இல்லாமல் ஒரு பாவ மன்னிப்பாக ரட்சிப்பாக எவனும் பெற முடியாது. நான் பாவின்னு உணரணும்னா நான் முதல்ல வேத புத்தகத்தில் ஒழுங்காக தேடணும். ஆண்டவரை தேடும்போது தான் அங்கே ஆவியானவர் வசனம் மூலமாக நம்முடைய பேசுவார், உணர்த்துவார், நீ ஒரு பாவி என்று சொல்லி. அல்லேலூயா. எனக்குன்னே நான் சொல்லியிருக்கேன், 27 வயசில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ரட்சிப்புன்னு தெரிஞ்சது. நான் மிகவும் துக்கப்பட்டேன், வருத்தப்பட்டேன். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து 27 வருஷமாக ரட்சிப்புன்னு தெரியறதுக்கு எவ்வளோ கேவலம் என்று சொல்லி என்னையே நான் திட்டிக் கொண்டேன். அல்லேலூயா. நீங்களும் அப்படி உங்களை திட்டினா நல்லது. அல்லேலூயா. இந்த வழக்கு மொழியில் நிறைய பேர் திட்டுவாங்க. இந்த வழக்கு சொல்லி எனக்கு பிடிக்காது பொதுவாக. ஆனால் இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் தெரியுது, நிறைய பேர் திட்டுவாங்க ஊரில், ஆள் மூஞ்சியும் முகர கட்டையும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் பிடிக்காது எனக்கு. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது. ஆனால் இந்த ரட்சிப்பு பெறணும் எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது. அல்லேலூயா. இவ்வளோ நாள் கிறிஸ்தவன் சொல்லிட்டு ஒரு ரட்சிப்பு தெரியல, உன் மூஞ்சியும் முகர கட்டையும். அல்லேலூயா. நீலாம் என்னடா கிறிஸ்தவன்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அந்த மனஸ்தாபம் நமக்குள்ளே வரணும். அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றுக்கும் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படின்னா உண்மையாக தேடி இருக்கேன், அதான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்களும் உண்மையாக தேடுங்க, அப்படி தான் உணர்த்துவார். உணர்த்தவே மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் இடம் கொடுக்கறதுனால உணர்த்த மாட்டார். ஆண்டவர் தேடாதனால உணர்த்தப்பட மாட்டீர்கள். உண்மையாக தேடுங்க, நான் நித்திய ஜீவனை பெறணும். அல்லேலூயா. பைபிளில் எழுதிருக்கு, இயேசு கிறிஸ்துவோட சதாகாலமும் இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது இந்த காரியத்தில் இயேசு கிறிஸ்து கூட்ட உடனே அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாய் தேடுவர்களுக்கு அங்கே மெய்யான சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. கடமைக்கு தேடுறவர்களுக்கு அந்த சந்தோஷம் வராது, துக்கம்தான் வரும். அல்லேலூயா. நம்முடைய சபையில் முதல்ல ரொம்ப ஆர்வமாக ஒரு சவரன் வந்தார். திருப்பி கொஞ்ச நாள் காணும் அவரை தேடி பிடிச்சி திருப்பி சந்தித்தோம். இல்லை, சபைக்கு வந்தால் என்னையை பற்றி ரொம்ப ஃபீலிங் வருது, நான் ரொம்ப பாவின் ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், வந்தால் நல்லது தானே, நீங்கள் ஆண்டுடைய வழி இருக்குல்ல, அதுக்கு வந்துட வேண்டியதானே. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மன்னிக்க வல்லவராக இருக்கார், காத்துட்ருக்காரு. வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். அவரை அப்புறம் காணும், அவர் வேலை முடிஞ்சு போயிட்டாரான்னு தெரியாது, இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம பாவின்னு உணர்த்தப்பட்டால் இயேசு கிறிஸ்துட்ட ஓட வேண்டியது, மனமகிழ்ச்சியோட போட வேண்டியது, மன்னிப்புக்கு பெற வேண்டிய போக வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா.
பாவின்னு உணர்த்தினா, ஆண்டவரே மன்னிப்புக்கான வழி எனக்கு காமிங்க ஆண்டவரே, அறிக்கை செய்து விட்டுட்டா. அல்லேலூயா. வெரி சிம்பிள். இதே போல் உலகத்தில் வழி எங்கேயும் கிடையாது. இப்போ பாருங்கள், கும்பமேளாவில் போய் எவ்வளவு டிஸ்டன்ஸு போய் அங்கே அழுக்கு தண்ணியில் குளித்து சொறி தான் வருது அவங்களுக்கு, ஆனாலும் போய் குளித்தான். பாக்டீரியா இருக்குது, எவ்வளவோ உடல்நலன் பாதிக்கப்படுது, ஆனாலும் கூட மெய் தெய்வத்தை அறியாதனால செலவழித்து போய் நோயை வாங்கிட்டு இருக்காங்க. நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தால் நம்ம கழுவி, அல்லேலூயா, நமக்கு எல்லா சுகத்தையும் பலத்தையும் தந்து நம்ம ஏற்றுக்கொள்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சகையு பாவ அறிக்கை செய்கிறாரு. ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்க வேண்டும்னா நமக்கு திருப்பி வராத இடத்துல நமக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. வெரி சிம்பிள் ஃபார்முலா. அல்லேலூயா. நம்ம கொடுத்தா திரும்ப நிறையா வரும், அது வேறு விஷயம். கொடுத்தா கூட திருப்பி வராட்டா பரவாயில்ல என்கின்ற அந்த ஒரு நிலைமை, குறிப்பாக ஏழைகளுக்கு. அல்லேலூயா. ஏற்கனவே அவங்க ஏழையாக இருக்காங்க. அல்லேலூயா. நான் இதை வெளியே சொல்ல மாட்டேன், நம்ம யாரும் வெளியே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நமக்கு பணம் திருப்பி வராது என்கிற இடத்துல உதவி கேட்குறவனுக்கு நம்ம கொடுத்து அது ஆண்டவர் அதை பார்க்குறதுனால, இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு உதவுறதுனால கர்த்தர் நம்முடைய பங்கை பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறார். பரலோக அக்கௌண்ட்டில் ஆண்டவரை ஏற்றி வைக்கிறார். அது மாத்திரம் இல்லை, பூமியிலையும் நமக்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதைத்தான் இங்கே சகையு பண்ணுவதை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அவனத்தில் ஒரு பெரிய மனம் திரும்புதல். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால், இது சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லை, நான் வாங்கியிருக்கேன் ஆண்டவரே, நாளை தனியாக திரும்ப கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்போ இப்படி நியாயப்பிரமாண கட்டளைகளுக்கு கிறிஸ்து இயேசுவினிடத்தில் தன்னை தேடும்படியாய் முற்றிலுமாய் அர்ப்பணித்ததுனால அவன் பாவி என்று உணர்ந்து பாவ மன்னிப்பு இயேசு கொடுக்கிறவர் என்று விசுவாசித்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தன்னுடைய மனதும்பலுக்கு ஏற்ற கனிகளை அங்கு ஆண்டவர்கிட்ட சமர்ப்பித்தான். அல்லேலூயா. இதுதான் பாவ மன்னிப்புக்கான மெய்யான வழி. அல்லேலூயா. எனவே தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு குமாரனாக இருந்தால் கூட, பிறப்பில் மாம்சத்தில் இருந்தால் கூட, அவன் இன்றைக்கு தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மெய்யான ஆபிரகாமுக்கு விசுவாசத்துக்கு குடும்பத்தில் அவன் சேர்ந்திருக்கிறான் அல்லது பிறந்திருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் எப்படி சகையு என்கின்ற ஒரு மனிதன் ஆண்டவரை தேடினான் என்று நம்ம பார்த்தோம். என்றால் நம்முடைய இந்த வருட வாக்குத்தத்தம், நம்ம ஆண்டவரை தேடி செவி கொடுத்து நாம் பயப்படுகிற எல்லா பயங்களும் நீக்கும்படியான ஆண்டவருடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்படியாக ஆண்டவர் ஆஸ்வதிக்க வேண்டுமென்றால், அந்த வசனத்தில் உள்ள அந்த கண்டிஷன், தேவையான காரியம், நான் கர்த்தரை தேடினேன். அல்லேலூயா. ஆகவே நாம் தேடுகிற ஒரு காரியம் வேதத்தின்படி, வசனத்துக்கு உட்பட்டு நாம் இதில் பெருகுகிற காரியமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நித்தமும் தேடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் வாழ்நாள் முழுவதும் நம்ம கர்த்தரை தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பூரணப்படுதல் என்பது ஒரே நாளில் நடைபெறுவதில்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடி தேடி ஆவியானவர் உணர்த்துகிற காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து இப்படி பூரணப்படுகிற ஒரு காரியம் நம்மளை காணப்பட்டால்தான் நம்ம நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தரை தேடுவதனால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வாரம் ஆண்டவரை தேடுகிற காரியங்களை பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, சகையு என்கின்ற மனிதனுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்தது என்று நம்ம பார்த்தோம். எப்படிப்பட்டவரோ அல்லேலூயா என்கிற வாஞ்சியை பார்த்தோம். அவனிடத்துல குறை இருந்தது, அவன் குள்ளமானவன், ஆனாலும் அவன் ஆண்டவரை தேட தடை இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அநேக தடைகள் உண்டு. ஷிஃப்ட் டியூட்டி உண்டு, அதிக வேலைப்பளு உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலகீனங்கள் உண்டு. ஆனாலும் கூட எப்படி ஆகிலும் தன் குறையை பொருட்படுத்தாதபடி இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்ற அவருடைய வாஞ்சையை பார்க்கிறோம். மூன்றாவது,
அவன் அந்த காரியத்திற்காக தன்னுடைய வெட்கத்தை விட்டு விட்டான். அல்லேலூயா. தான் குள்ளமான மனிதன், அவன் உயர்ந்த பதவியில் இருந்தவன், அதெல்லாம் விட்டுட்டான். ஏன் அப்படின்னா அவன் ஆண்டவரை பார்ப்பதை தேடுவதை முதன்மைப்படுத்தினான். அல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மைப்படுத்தாத வரைக்கும் வெட்கமோ பயமோ ஆண்டவரை தேடுவதில், ஆண்டவரை அறிவிப்பதில் காணப்படும். அல்லேலூயா. 4வது காரியம், அவன் பிரயாசப்பட்டான். அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் காட்டத்தீ மரத்தில் ஏறினான் என்று நம்ம பார்க்குறோம். குள்ளனாக இருந்தால் கூட அவன் அதுக்கு பிரயாசப்பட்டு வெக்கத்தெல்லாம் விட்டு அதில் ஏறி அவன் ஆண்டவரை கண்டு கொண்டான் என்று நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. 5வது, ஆண்டுடைய பிரசன்னத்தில் தன்னை பாவி என்று உணர்ந்தான். அல்லேலூயா. நான் இது வரைக்கும் அநியாயமாக யாற்றா வாங்கினேன்னா நான் நாளத்தனையாக திருப்பி தருகிறேன் என்கிற ஒரு மெய்யான மனம் திரும்புதல். அது மாத்திரமல்ல, அந்த தான் திருந்த வேண்டிய காரியத்தில் அவன் உணர்த்துவிக்கப்பட்டு அதற்கு உடனே ஒப்பு கொடுத்தான் என்று நம்ம பார்க்குறோம். அப்போது இது நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு காரியத்திற்கு, தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு காரியத்துக்கு ஓமையாக இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அவன் பாவத்தை அறிக்கை செய்தான், விட்டுட்டான், இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. ஆகவே இயேசு அவனை சந்தித்தார். இதெல்லாம் மனசில் இருந்ததுனால, ஒப்பு கொடுத்ததுனால, அவனுடைய வாஞ்சையை பார்த்து, அர்ப்பணிப்பை பார்த்து இயேசு கிறிஸ்துவே வந்து சந்தித்தாங்க. கைவத்தியெல்லாம் சொல்லாமல். அல்லேலூயா. நம்முடைய வழியில் ஆண்டவரை நினைக்கும்போது, இப்படிலாம் அவருடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கும்போது, நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டுடைய சந்திப்பு பெரிய இரட்சிப்பாய், ஐசிய அற்புதமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக காணப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் இப்படியாக இந்த நாட்களிலே வார்த்தைகளை அனுப்பி, வசனத்தை அனுப்பி நம்மை சந்திக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி அவர் சந்திக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த கர்த்தரை தேடுவதை குறித்து இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். பவுல் எப்படி ஆண்டவரை தேடினா அவருடைய அனுபவம் இன்னும் விசேஷித்த அனுபவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரை தேடி எப்படி ஆகிலாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே காணப்பட வேண்டும், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்பதற்காக பவுல் தன்னையே அர்ப்பணித்த காரியங்களை பிலிப்பியர் 3:8 முதல் 16 வசனங்களை நம்ம பார்க்கலாம். இருக்கட்டும். அதே பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம எப்படி ஆண்டவரை தேடணும் என்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம யாரை தேட வேண்டும் என்கிற ஒரு காரியம் நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரைக்கும் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வாசிக்கலாம். கர்த்தரோ மெய்யான தெய்வம். கையை வச்சு சொல்லாமா? கர்த்தரோ மெய்யான தெய்வம். ஏன்னா உலகத்தில் அதிக டூப்ளிகேட்டு தெய்வங்கள் இருக்காங்க, டூப்ளிகேட் தங்களை தெய்வம் என்று சொல்லிக் கொடுக்குற மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் மெய்யான தெய்வம். அவர் கர்த்தர், காரண கர்த்தர். உலகமும் அதில் சிருஷ்டிக்கப்பட்ட யாவையும் நம்மையும் சிருஷ்டித்த காரண கர்த்தர் அவர். அல்லேலூயா. அடுத்தது, ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்து புராணங்கள் கதைகள் எல்லாமே அங்கே பிராமணர்கள் பிழைக்கும்படியாக எழுதப்பட்ட, அவர்களை உயர்த்தி ஜாதி பிரிவுகளை உண்டு பண்ணி மற்றவர்களை தாழ்த்தி, அவங்க எப்போவுமே அந்த பிராமண அந்த குருக்களை சொல்லக்கூடாதவங்க அந்த பூசாரிகளை சார்ந்து இருக்கும்படியாக அந்த அமைப்பை உண்டு பண்ணி செத்துப்போன ராஜா ராணியெல்லாம் அவங்க தெய்வமாக்கிடுவாங்க. அப்படின்னா தான் கோயில் கட்ட முடியும். இவங்க அங்கே கோயில் கட்டப்பட்ட பிறகு தான் இவங்க பூசாரி அப்போ இருக்க முடியும். பிழைப்பு தானாக ஓடும். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பிசாசின் தந்திரமாக இருக்குது. இந்த இருந்து வெளிப்படுவதற்கு மக்கள் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனாலும் ஆண்டுக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியத்தை உணர்ந்து இந்து மதத்திலிருந்து வந்த அநேகருக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முஸ்லீம் மதத்துலேருந்து கூட நம்முடைய சகோதரர் இந்த ஆரணில் இருக்காங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்முடைய ஜீவனுள்ள தேவனை குறித்து நமக்கு தெரிவது அவசியமாக இருக்கிறது. அதே போல் பொதுவாக நைட் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறையா ரிப்ளை பண்ணுவேன். இந்த நியூஸ் இருக்கு இல்லையா, நியூஸில் வரக்கூடிய டெய்லிகளில் வரக்கூடிய நியூஸில் ட்ரூத் செல்லுன்னு சொல்லி ஆண்டவரை பற்றி போடுவேன். அவங்க என்ன உயர்வாக நினைக்கிறாங்களோ
அது அப்படி இல்லை, எங்கள் இயேசு எப்படி உயர்ந்தவர், நீங்கள் நினைக்கிற சாமி அப்படி இல்லைன்னு சொல்லி போடுவேன். கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக யாராவது படித்து திருந்துவான விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மூன்றாவது, அவர் நித்திய ராஜா. நிச்சயம் என்றாலே நமக்கு உரியது, நம்முடைய ஆண்டுக்கு உரியது, அதனால் நமக்கு உரியது. ஹல்லேலூயா. வேறு எந்த மதத்திலையும் நித்தியத்தை குறித்து, எட்டர்னல் லைஃப்பை குறித்தான ஒரு தெளிவே கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே அதை குறித்து பேசினா அது வேறு டாப்பிக்காக மாறிடும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நித்தியத்துக்குரியவர். நமக்கு என்ன தெரியணும்? நாமும் நித்தியத்துக்குரியவர்கள். இந்த சரீரம் மரித்தாலும் உயிர்த்தெழும்படியான ஆண்டு வைத்திருக்கிற கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் தகுதிப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியம் மிக மிக அவசியமாக தேவை. அல்லேலூயா. ஆகவே இந்த வாழ்க்கை உலக மக்களைப் போல ஒரு சரீர மரணம் வரும், புதைக்கப்படுவோம், அதோட பேரொன்று கிடையாது. எப்படி யார் பாதாளத்துக்கு போவாங்க, யார் பரதீசுக்கு போவாங்க இறந்த பிறகு. அல்லேலூயா. லூக்கா 16ஆம் அதிகாரத்தின்படி அதே போல் எப்படி ஒரு மனிதன் ஆண்டுடைய வருகையிலே அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்ட மகிமையின் சரீரத்தோடு கூட அவன் எப்படி கிறிஸ்து இயேசுவோடு கூட எழுந்து கொள்ள முடியும், அதே போல் அப்படிப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்து இயேசுவோடு கூட நித்திய விவாகத்துக்கென்று அந்த உடன்படிக்கையிலே 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெறும்படியான அந்த உடன்படிக்கையிலே அந்த ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திற்கு நித்திய விவாகத்துக்கென்று அழைக்கப்பட்ட அந்த தேவ ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டு தகுதிப்படுகிற பிள்ளையாக காணப்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவருடைய கர்த்தரை தேடி அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒரு தெளிவு இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது வாசிக்கலாம். அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அப்போ என் ஆண்டவரை கோபப்படுத்துகிற காரியங்கள்லாம் என்ன? நான் கோபப்படுத்துறேன்னா, தாவீது சொல்றான், என்னுடைய சிந்தனையை நீங்க ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி எதுவோ என்று பார்த்து என்னை ஜீவிய பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சிந்தனையை பார்க்கிற ஆண்டவர், சிந்தனையை சோய்த்தறிகிற ஆண்டவர். அல்லேலூயா. நாம் அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என் சிந்தனை உமக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் என்றால், அல்லேலூயா, நான் இப்படி வேதனைப்படுத்தாதபடிக்கு அந்த வழியிலிருந்து வெளிவந்து ஜீவ பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. நான் உண்மை துன்பப்படுத்துகிற அந்த சிந்தனை என்கிட்ட இருக்கும் என்றால், அசுத்த சிந்தனை இருக்கும் என்றால், அது எனக்கும் நஷ்டம், உமக்கும் அது துக்கம் ஆண்டவரே என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு கோபத்தை வரக்கூடாத காரியங்களை அறிந்து அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவருடைய சித்தம் அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்தல். அல்லேலூயா. சரி. அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். ஜாதிகள் என்றாலே நேஷன், அதாவது தேசங்கள், அதான் டிரான்ஸ்லேஷனு. ஆகவே ஆண்டவருடைய கோபம் குறிப்பாக நம்மகிட்ட கொஞ்சம் மெதுவாக தான் வெளிப்படுது. அல்லேலூயா. அதனால் ஜனங்களுக்கு இலக்காரம் வந்தது. ஸ்தோத்திரம். துணிகரமாய் தங்கள் பாவத்தில் கிடந்து தங்களை அழித்துக் கொள்கிற ஒரு மிருக குணம், கடின இருதயம் இல்லாதபடிக்கு, அல்லேலூயா, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு அறிவு, ஞானம், புத்தி நமக்கு எப்பவும் தேவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது இந்த பூமியில் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி வரப்போகிற நாட்களிலே இயேசு கிறிஸ்து மத்திய ஆகத்தில் வருவார். கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு உட்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்க நித்திய காலமாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பாங்க. திருப்பி 1000 வருட அரசாட்சியில் இருப்பாங்க. நித்திய ஜீவனை பெற்று அவரோட கூட இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறதுனால நாம் எவ்வளவாய் நம்ம கிறிஸ்து இயேசுவின் வழியில் நடக்க வேண்டும் என்பதை அறிந்து உணர்ந்து நம்ம திருத்தி கொண்டால் நல்லது. இல்லாட்டா அந்த கைவிடப்பட்டவர்கள் ஆண்டுடைய வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுகிறவர்கள், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு உள்ளாக காணப்படுகிறவர்கள், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்படி இல்லைன்னா அந்தி கிறிஸ்துவின் அந்த ஆட்சிக்கு உட்பட வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் அங்கு சாத்தானானவன் பிதாவாகிய தேவனுக்கு எதிராகவும்
அந்தி கிறிஸ்துவானவன் கிறிஸ்து இயேசுக்கு விரோதமாகவும் கள்ள தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவருக்கும் விரோதமாக எழும்பி இந்த உலகத்தை அவங்க சரீரத்தில் வந்து ஆளுகை செய்வார்கள். அப்போ அப்படிப்பட்ட நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத தேசங்கள் எல்லாம் அங்கு அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து கிறிஸ்துவுக்கு எதிராக ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நடப்பிக்கின்ற எல்லா அநீதியையும் பார்த்து ஆண்டவருடைய கோபம் 21 நியாய தீர்ப்புகளாக பூமியில் வெளிப்படும். அல்லேலூயா! எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். அப்போ இந்த காரியத்துக்கு தப்பும்படிக்கு நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எப்பொழுதும் காணப்படணும். அல்லேலூயா! அப்போ இதை பவுல் எப்படி சொல்றான்னு இப்போ பார்ப்போம். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 16 2 வசனத்தை வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். ஹல்லேலூயா! இந்த பவுல் எப்பவும் எழுதினார் அப்படின்னா அது மற்ற சீஷர்களுக்கே ரொம்ப கடினமாக இருக்குது. ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். பரவாயில்ல, ஆவியானவர் நமக்கு விளக்கி தருவார் எல்லாத்தையும். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். இப்போ பவுல் என்ன சொல்கிறாங்க, நான் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா! அப்போ நம்ம ஆண்டவரை தேடுறோம் அப்படின்னாலே பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனை குறித்து அறிகிற அறிவு, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு, பரிசுத்த ஆவியானவரை பற்றி அறிகிற அறிவு. அல்லேலூயா! தேடி அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அல்லேலூயா! நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதுக்காக என்ன அவர் என்ன சொல்கிறாரு 3ஆம் அதிகாரத்தில், இதுக்காக லாபமாக இருக்கிற அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன். அல்லேலூயா! அப்போ ப்ரியாரிட்டி கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுக்கு அங்கே பவுல் தன்னை கொண்டு வருகிறார். அல்லேலூயா! அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம். அல்லேலூயா! இதுதான் எனக்கு லாபம். கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு அதான் எனக்கு மேன்மை, அதான் எனக்கு லாபம். அதனால் மற்ற எல்லாம் அது நஷ்டமாக போட்டும் அல்லது நஷ்டமாக போச்சு, என் கைவிட்டு போயிடுச்சு என்று சொல்லி அங்கே கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவை மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா! அப்போ என்ன நோக்கம்? 9ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக. அல்லேலூயா! கிறிஸ்துவை, அப்போ கிறிஸ்து எனக்குரியவராக மாறணும். அல்லேலூயா! அல்லேலூயா! ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. இதுதான் சங்கீதத்தில் சங்கீதம் 63:1 வாசிக்கலாம். சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். அல்லேலூயா! அப்படி உரிமை போராட்ட அளவுக்கு நம்முடைய அன்பு பெருகி இருக்கிறதா? அல்லேலூயா! அப்போ இயேசு கிறிஸ்து என்னுடையவர், எனக்குரியவர். அல்லேலூயா! அப்போது நான் அந்த அளவுக்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்கிறேன், இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நான் ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எனக்கு உரியவர். அல்லேலூயா! என்கின்ற அந்த விசுவாசம், அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லி பவுல் சொல்கிறாங்க. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக, கிறிஸ்து என்னுடைய சொல்லும்படியாக வாசிக்கலாம். அடுத்தது, நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல். அல்லேலூயா! இந்த சுயநீதின்னு வந்தாலே அடுத்து நமக்கு தெரியணும், நம்முடைய சுயநீதியெல்லாம் அழுக்கான கந்தை. அல்லேலூயா! கந்தைன்னா என்னது? முதல்ல ஒன்றுக்கு உதவாத ஒரு துணி. அல்லேலூயா! அப்போ நம்முடைய நீதினா என்ன அர்த்தம்? எனக்கு சரி என்று தோன்றுபவை, எனக்கு சரி என்று தோன்றதான் நான் செய்வேன். அல்லேலூயா! ஆண்டுடைய பிள்ளைகள் இப்படிலாம் பேசக்கூடாது. உலகத்தில் அப்படி தான் பேசுவாங்க. நான் எனக்கு சரின்னு தோன்றதை நான் செய்வேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். இந்த சுயநீதியெல்லாம் ஒட்டு தூர தூக்கி போட்டு அது அழுக்கான கந்தையாக இருக்குது. இந்த கந்தையே பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த கரிப்பானை இறக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அல்லேலூயா! அப்படி தானா? அல்லேலூயா! அப்படி தானே இல்லையா? சிஸ்டர்ஸ் யாரும் பண்ணதில்லை போலுக்காங்க. கேஸ் ஸ்டவ்வில் கறி கிடையாது, தே ஆர் நாட் யூஸிங் கந்தை. இங்கே பதில் சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா!
அழுக்கான அது பிடிச்சி அது மேலே கறி ஏறி போச்சு. இப்போ அந்த துணியை தூக்கி தூர போடணும், வேறு வழி இல்லை, இல்லாட்டா நம்ம கையில் கறி ஒட்டும். நம்முடைய நீதியெல்லாம் அப்படி தான் இருக்குது. அல்லேலூயா. எனக்கு சரின்னு தோன்றதை ஒரு நாளும் செய்யாதீங்க. உனக்கு சரி என்று தோன்று போயெல்லாம் நீ செய்யாதிருப்பா என்று உபாகத்தில் இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்களோ, பைபிளில் என்ன இருக்குதோ அதுதான் நான் சிந்திப்பேன், பேசுவேன், செய்வேன். இப்படி நம்ம மாற்றிக்கொள்ளணும். இது ஒரு மெய்யான மனம் திரும்புதலுக்கு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பவுல் என்ன சொல்கிறாரு, நான் நியாயப்பிரமாணத்தின் படி தான் நான் நடப்பேன். நல்லது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாண காலங்களில் அப்படி நடக்கணும். அவரே சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தனும் நடந்தவன் ஒருத்தனும் இல்லையே, நடந்தால் பிரயோஜனம், நீங்களாம் நடக்கிறது இல்லை என்று சொல்லி அங்கு நியாயப்பிரமாணத்தை குறித்து ஜனங்கள் நடக்காதை குறித்து அங்கு சொல்வதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த நாளிலே புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அப்படிய பலன் என்ன? பாவ மன்னிப்பு என்கின்ற புதிய உடன்படிக்கை. நான் சொல்கிறத நீ கேளுப்பா, நான் உன் பாவத்தை மன்னிப்பன்றதான் புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. அப்போ இப்படி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அந்த நியாயப்பிரமாணம் எனக்கு சரின்னு தொடரலாம் செய்வெல்லாம் தூக்கி தூர போட்டு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது விசுவாசிக்கணும், நம்பணும். விசுவாசம் வந்தாலே நம்பிக்கை. காணாததை நம்புவது, பைபிளில் எழுதியிருப்பதை விசுவாசிப்பது நம்பிக்கை. அல்லேலூயா. நம்ம பார்த்து அநேக காரியங்களை நம்புகிறோம். இங்கு வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை விசுவாசிப்பது என்பது அது நம்புவதற்கு அந்த வார்த்தையாக இருக்குது. ஏன்னா காணாமல் பைபிள் படி அதில் வாசிக்கிறது படி நான் நம்புகிறேன் அப்படின்றதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது பைபிளில் வேதத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், கீழ்ப்படுகிறேன், அது குறித்து சிந்திக்கிறேன். அந்த விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருந்தது. அப்போ ஒரு மனுஷன் பிதாவாக்கிய தேவன் தான் இயேசு கிறிஸ்துவ அனுப்புகிறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு என்கிற நியமத்தை அங்கே வைத்திருக்கிறபடினாலே, ஹல்லேலூயா, அந்த இப்போ இப்படி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுத்தாலே தேவ கிருபை நம்மேல் பெறுகிறது. அல்லேலூயா. எனவே தான் எபேசியர் 2:8 வாசிக்கிறோம், நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பு, அது மாத்திரமல்ல மீட்டு ரட்சிக்கப்படுதல். அல்லேலூயா. ரட்சிப்பு என்றாலே பாவ மன்னிப்பு. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது நம்முடைய நிலைமையில இருந்து மீட்டு அந்த அடிமைத்தனத்தில் நம்ம தொடர்ந்து இல்லாதபடிக்கு நம்ம மீட்டு அதிலிருந்து ஒரு வெற்றியை கொடுக்கிற ரட்சிப்பு என்று நம்ம பார்க்குறோம். மறுபடியும் நம்ம எதற்கு அடிமைப்பட்டு கிடந்தோமோ, நம்ம எந்த பழைய பாவத்திலையோ அல்லது பழைய வேதனையில் இருந்தோமோ அதெல்லாம் இருந்து நம்முடைய ஆண்டவர் நம்ம மீட்டு ரட்சித்து விடுவிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த தேவ நீதியாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அதனால் பாவ மன்னிப்பு என்கிற அந்த நீதிக்குள்ளாக வந்து நான் கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுகிறேன். அல்லேலூயா. இப்படி என் சுயநீதி தூக்கி தூர போட்டு இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவை மேன்மைப்படுத்தி அதுக்காக நான் ஒப்பு கொடுத்தல இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற, அதனால நான் கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுகிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்க தான் ஆண்டுடைய ரகசியவர்கள் இருக்கும்போது மத்தியாகத்தில் வரும்போது கிறிஸ்து இயேசுக்குள் காணப்பட்டு 1 தெசலோனிக்கர் 4:16 படி மரித்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுகிறவர்கள் முதலாவது எந்திரிப்பாக, பிற்பாடு கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுகிற நாமும் எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லி அந்த விசுவாச காரியங்களை சொல்லுகிறார். இப்போ இதே காரியங்களை இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 சொல்லியிருக்காங்க, லூக்காவில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த காரியத்தெல்லாம் உறுதிப்படுத்துகிற காரியங்களை கண்டு நான் இதை பவுல் நன்றாய் அறிந்ததுனால, அப்போ கிறிஸ்து இயேசு வரும்போது நான் உயிரோடு மறுரூபப்பட்டு எழும்பும்படிக்கு நான் எல்லாத்தையும் அந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்காக மற்ற எல்லா காரியத்தையும் விட்டுட்டு அதுதான் முதன்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் பிலிப்பியருக்கு போவோம். ஹல்லேலூயா. 10 வாசிக்கலாம். அடுத்தது 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும், அவர் உயிர்த்தெழுந்ததினால பாவ மன்னிப்பின் அந்த வல்லமையையும் ரட்சிப்பின் வல்லமையும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும், இதுக்காக அவர் என்னென்ன பாடுகளா எனக்காக பட்டார் என்கிற அவரது துன்பத்தில் பங்கு கொள்ளுவோம். நல்லா பெண் இருந்தால் எழுதி கொள்ளுங்க. இது சரியான டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும், அந்த இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளில் நானும் பங்கு பெற்று ஐக்கியப்படுவேன். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல?
ஹலோ, ஒரு சத்தமும் காணும். கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் ஆளுகை செய்வோம். 1000 வருட அரசாட்சியில் ஆளுகை செய்யணும்னா கிறிஸ்து இயேசுக்காக பாடுபடணும். அல்லேலூயா. அதாவது இந்த காரியங்களெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாத்தையும் பலன் தரார். அல்லேலூயா. அந்த தெளிவு இருந்தால் போதும். நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம சத்தியத்தை சரியாக புரியலன்னு அர்த்தம். இனி வரப்போகும் அந்த மைமையான நாட்களுக்காய் 1000 வருட அரசாட்சியில் உலகத்தை நம்ம ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. அது எவ்வளோ மைமையான ஒரு காரியம். அதே போல் பிரியமானவர்களே, அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தன்னை காணப்படும்படியாய் சுயநீதியை தூக்கி தூர போட்டு இயேசு கிறிஸ்துனால் வருகிற நீதியை, அவருடைய வார்த்தையினால் வருகிற தேவ நீதியை தனக்குள்ளே கொண்டு வந்து இருக்கிற கிறிஸ்து இயேசுக்குள் காணப்பட்டு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளில் நானும் ஐக்கியப்பட பங்கு பெற அந்த ஒப்பு கொடுக்கிற அந்த புரிந்து கொள்ளுதல், இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக பார்த்து தன்னை ஒப்பு கொடுத்த அந்த ஒப்பு கொடுத்தல். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி அவருடைய மரணத்துக்கு உள்ளாகி ஞானஸ்தான உடன்படிக்கையிலே அவருடைய மரணத்துக்கு உள்ளாக நம்ம ஒப்பு கொடுக்குறோம். அது ஒரு ஒப்பு கொடுத்தல். கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகள் நம்மளை கிரியை செய்யும்படிக்கு பழைய மனுஷன் நமக்குள்ளே செத்து, ஹல்லேலூயா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் மாறினா புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. அப்போ நமக்குள்ளே இப்போ என்ன சாயல் இருக்குது? புதிய மனுஷன். அவன் எப்படிப்பட்டவன்? தேவ சாயல். தேவ சாயல் எப்படிப்பட்டது? மெய்யான நீதி. அல்லேலூயா. மெய்யான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், பரிசுத்தனால் வரக்கூடிய பரிசுத்தம் நான் காணப்படுற அந்த புதிய ஒரு அந்த சாயல் எனக்குள்ளே இருக்குது என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, எப்படி ஆகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படியும். அல்லேலூயா. எல்லா மனுஷரை போலும் சரீரத்தில் எனக்கும் உலக மக்கள் நமக்கு எல்லாருக்கும் மரணம் வரலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுகிற காரியம், அவருடைய வார்த்தைக்குள் காணப்படுகிறோம். மரித்தாலும் உயிரோடு எழுந்து, அல்லேலூயா, கடைசி நாளில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளை எழுப்புவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த அனுபவத்தை பெறுவதற்காக 11ஆம் வசனம் எல்லாம் வாசிக்கலாம். அவருக்காக எல்லாவற்றையும், அல்லேலூயா. இது வரைக்கும் நான் மேன்மையாக பெருசாக என்ன எல்லாமே இப்போ அதெல்லாம் நஷ்டம், அது தேவையில்லை என்று சொல்லி குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. நம்ம மேன்மையாக என்கிற காரியங்கள்லாம் ஆண்டவரை சரியாக அறியும் போது அவைகள்லாம் குப்பையாக மாறி போகும். அது பெரிய முதலிடம் கிடையாது எனக்கு. அதை பொறுத்து ஒரு குப்பையை யாராவது நினைப்போமா? நம்ம குப்பை போடணும்னு நினைப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்மகிட்ட உள்ள குப்பைலாம் இருந்ததுன்னா அது தூக்கி தூர போகணும்னு நினைக்கணும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் பவுல் தொடர்ந்து சொல்லும் பொழுது, நான் அப்படிலாம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நான் திருப்தி பண்ணல, நான் தொடர்ந்ததில் பூரணப்படணும். கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை எனக்குள்ளே கொண்டு வருவதில் நான் பூரணப்பட வேண்டும், பரிபூர்ணப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னை தொடர்ந்து அவர் அர்ப்பணிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போய் பிலிப்பியர் 3 அதிகாரம் 8 16 வரைக்கும் நீங்கள் வாசிங்க. இதை தொடர்ந்து அடுத்த மெசேஜில் சேர்த்து பார்ப்போம். அல்லேலூயா. ஏன்னா இது மனசை விட்டு போகக்கூடாது, அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போது நம்ம எரேமியா 10-12 நம்ம பார்க்குறோம். எப்படி அதையும் நீங்கள் வாசிங்க. எரேமியா 10 வாசிங்க வீட்டில் போய். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப விளக்கிட்டு கொண்டு போனோன்னா டைம் போயிடும். அது எதை குறிக்கிறது அப்படின்னா, எப்படி விக்கிரகங்கள் அழிந்து போகும், எப்படி ஆண்டவர் அல்லாத தெய்வம் அல்லாத மெய் தெய்வமாகி நம்முடைய ஆண்டவர் இல்லாத எல்லா காரியங்களும் எப்படி அழிந்து போகும் என்று அதில் போடப்பட்டிருக்கிறது. எரேமியா தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய மகிமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தில், அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவர். அப்போ இந்த வல்லமையை ஜபத்தில் அடிக்கடி சொல்ல படிக்கணும். அல்லேலூயா. உங்கள் ஜபத்தில், ஆண்டவரே நீர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நீங்கள் என்ன நினைக்கிறதுக்கு நான் ஏமாத்துறோம், ஆனாலும் நீங்கள் நினைவாக இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எவ்வளவு நேசிக்க ஆண்டவரே, நேசிக்கிங்க ஆண்டவரே, உங்கள் ஸ்தோத்திரம். நானும் இன்னும் அதிகமாக நேசிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள்
பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவளுக்கு சொல்லுங்கள். நமக்கு ஒரு தெளிவு வேணும். நம்முடைய ஆண்டவரை பற்றி தெளிவு, பிற தெய்வங்களை பற்றியான தெளிவெல்லாம் நம்ம அறிந்து நம்முடைய ஆண்டவரை உயர்த்தணும், அறிவிக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டுடைய மகிமையை 13:14 போட்டிருக்கு. எப்படி மனுஷன் அந்த தெய்வங்களை நம்பி அவனுக்கு அறிவு இல்லாமல் போச்சு, மிருக குணம் அவனுக்குள்ளே வந்துருச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் இதெல்லாம் விசாரிக்கப்படும் நாட்கள் உண்டு. அல்லேலூயா. ஆகவே நான் அப்படிப்பட்ட கருத்துக்கு போகாதபடிக்கு என் ஆண்டவர் என்னை உண்டாக்கினவர் என்று உணர்ந்து அவருடைய சொல் கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு காரியத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்குற காரியத்தை நம்ம தெய்வத்தை குறித்து முதலாவது அறிய வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை மெய் தெய்வத்தை நம்ம அறியும் பொழுது அங்கு அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு 21 காரியங்களை நான் வாசிக்கிறேன். இப்போ ஆண்டவரை தேடணும் அப்படின்னாலே ஆண்டவருடைய, நான் ஒரு வருஷப்படுத்தலை, நேரம் இல்லை, நான் வாசிக்கிறேன், வருஷப்படுத்தி அடுத்த முறை தொடர்ந்து சொல்லுவேன். ஒரு ஆண்டவரை அறியணும் அப்படின்னா ஒன்று, அவர் குணங்களை அறியணும். அல்லேலூயா. அவர் அன்பிலே பெருத்தவர், மகா இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். இப்படி ஆண்டுடைய குணங்கள்லாம் அறிந்து நாமும் கிறிஸ்து இயேசுவை போல மாற வேண்டும் என்ற ஒரு நியமத்தை வைத்திருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவ முன்மாதிரியை பார்த்து இந்த குணங்களெல்லாம் நமக்குள்ளே கொண்டு வர பிரயாசப்படணும். அல்லேலூயா. அப்போ இந்த புதிய மனுஷன் புதிய எப்படி இருக்குன்னா, மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் படைக்கப்பட்ட புதிய மனுஷனாக இருக்கான். அந்த சாயல் இயேசு கிறிஸ்துடைய சாயல் வரைக்கும் மாறணும். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து உண்மையாக ஏற்றுக்கொண்டனுக்குள்ள தேவனுடைய நீதி வந்திருக்கு, பரிசுத்தம் வந்திருக்குது. இது வந்து தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவ போல, அவரை போல மாறும்படி வளரணும். இதுக்கு நான் டெய்லி ஆண்டவரை தேடுறேன், பிரயாசப்படுறேன், கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்குறேன். ஆவியானவர் தொடர்ந்து உணர்த்தி அவர் விரும்பாத குணங்களெல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டு, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் குணங்களை எனக்குள்ளே கொண்டு வருவதற்கு அவர் பிரயாசப்படும்படிக்கு, நாம் பிரயாசப்படும்படிக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார் என்கிற அந்த பலன் எனக்கு கொடுக்கப்படும் என்கிற விசுவாசத்தோடு கூட நம்ம ஆண்டுடைய குணங்களை நமக்குள்ளே கொண்டு வர பிரயாசம் பண்ணணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை தேடுறோம் என்பது அவருடைய குணங்களை தேடுவது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது, அவருடைய வல்லமையை அறிந்து கொள்வது. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நமக்கு தெரியும். இது போக அவர் சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அப்போது நமக்கு முன்னால் இது கூடாது, முடியாது, இனி இவ்வளோதான் என்கிற பதில் நமக்கு எதிராக வரும் பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், அல்லேலூயா, நான் அவருக்குரியவன், அல்லேலூயா, அவர் எனக்குரியவர், அல்லேலூயா, அவரால் எல்லாம் கூடும். அவருடைய இரக்கத்தால், கிருபையால் இதெல்லாம் ஜெபம் பண்ணி கீழ்ப்படிந்து ஆராய்த்து நான் பெற்றுக்கொண்டு, கிருபையை பெற்றுக்கொண்டு, இது எல்லாவற்றிலும் நான் பலப்படுவேன், பலன் கொள்ளுவேன், ஜெயிப்பேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை தேடுவது என்பது அவருடைய வல்லமையை அறிவது. மூன்றாவது, அவருடைய சித்தத்தை அல்லது விருப்பத்தை அறிவது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் என்னது? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படிவது தான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. மத்தேயுவை வாசிக்கிறோம். அங்கு அவருடைய சொற்படி கேட்குறவன் அவன் ஒரு கல்லுள்ள பாறையில் தன் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்காதவன் அவன் மண்ணில் அஸ்திபாரம் போட்ட மனுஷன். அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கண்மலையாகிய அவர் மேலே நம்முடைய அஸ்திபாரம் போடணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படியாக ஒப்புக் கொடுக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி பெரிய ப்ராப்ளமே ஆண்டுடைய வார்த்தைக்கு பஞ்சமே கிடையாது. அல்லேலூயா. எவ்வளவு யூடியூப் செய்திகள் ஆராய்ச்சி, ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் கேட்டு ஆண்டுடைய வார்த்தையை நமக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அது கிரேட் பிளஸ்ஸிங். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி வசனம் தெரியுது, கீழ்ப்படிதல் இல்லை. அல்லேலூயா. இவங்க பரிதாபத்திற்கு உரியவர்கள். அல்லேலூயா. பரிதாபத்துக்கு உரியவர்கள் யார்? கொஞ்சம் வாயை தந்து சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. நிறைய பேர் வாயை திறக்க மாட்டாங்க. அல்லேலூயா. திறக்க படிங்க. அல்லேலூயா. உங்களை கொண்டு வர படிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, அவருடைய சித்தத்தை. ஏன்னா தேவ சித்தம் செய்யாமல் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நான்காவது, அவர் திட்டத்தை. இயேசு கிறிஸ்து மூலமாய்
பாவ மன்னிப்பின் திட்டத்துக்குள்ளே வந்து நித்திய ஜீவனை பெறும்படியான திட்டத்துக்குள்ளே நம்ம வர வேண்டும். 5 அவருடைய கிருபைகளை தேடுவதனால அவனுடைய கிருபைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய கிருபை என்ன? நம்ம பாவியாக இருந்தாலும் நம்மை தேடி வந்த நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ இந்த குணங்களெல்லாம் நமக்குள்ளே வரணும். பிறர் ரட்சிக்கப்படும்படிக்கு பிரயாசப்படுகிற ஆண்டுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டது போல பிறருக்கு ஆண்டு கிருபை வெளிப்படும்படியாக பிறர் ரட்சிக்கும்படியாக நாமும் ஆண்டுடைய கிருபைகளை எடுத்து செல்கிற பிள்ளை மாற வேண்டும். அல்லேலூயா. 6வது அவர் இரக்கங்களை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ கீழே விழுந்தாலும் எழுந்திரிப்பா அப்படின்னு சொல்லி கரம் தூக்கி விடுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அது நம்ம உணர்த்த பண்ணும், நம்ம செஞ்சது தப்பு, ஆனாலும் ஆண்டவர் நம்மளை மன்னித்து தண்டிக்காமல் நம்ம மறுபடியும் கை தூக்கி எடுத்துருக்கிறார் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டுடைய இரக்கத்தை அநியாயப்படுத்தக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு அப்படிப்பட்ட பிரசங்கங்கள்லாம் இருக்குது. ஆண்டுடைய கிருபை என்று சொல்லி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் மறுபடியும் பாவத்தில் விழுகிற ஒரு காரியம் அருவருப்பான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு காணப்பட வேண்டும். அடுத்தது அவர் கட்டளைகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அவருடைய வழிகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம ஆண்டுடைய வழி விட்டு வகாதபடிக்கு வழியில் செல்ல நம்ம ஆண்டுடைய வழியில் அறிந்து கொள்வது. அடுத்தது அவர் நீதிகளை அறிந்து கொள்வது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டுடைய வார்த்தைக்கு மேலே வேறு எந்த வார்த்தையும் கிடையாது என்கிற புரிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. ஒரு உச்ச நீதிமன்றம், அதுக்கு மேலே எந்த விதமான தீர்ப்பும் கிடையாது. ஆகவே என்னுடைய ஆண்டவர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்தவர், அவர் நீதியினால் பரிசுத்தர். அல்லேலூயா. அவருடைய நீதியாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு மீறி மேலே எதுவும் சிந்திக்க மாட்டேன், பேச மாட்டேன், செய்ய மாட்டேன்ற ஒப்பு கொடுத்தல், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்து 10வது அவருடைய ராஜ்யத்தை குறித்த அவருடைய திட்டங்களை, அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை பார்த்து, சிஷ்யர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. இந்த உலகம் தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் பிசாசுகள் இருக்குது. ஆதாமிய வாழ ஏமாற்றி அவன் பெற்றுக்கொண்ட உலகம் இன்றைக்கு வரைக்கும் சாத்தானுடைய ஆளுகள் தான் இருக்குது. எனவே தான் கண்ணீர், கவலை, துன்பம், அநீதி, நியாயம் எதுவும் கிடையாது. பொய், அல்லேலூயா, வஞ்சகம், கொலை, இச்சைகள், தலைவிரித்து ஆடுகிற காரியங்கள் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நமக்கோ சத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வரும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரை தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! இந்த உலகம் சாத்தாங்கள் இருந்தாலும் என் ஆண்டவர் எல்லா விதமான வல்லமையான செயல்களையும் நடப்பிக்கிறவர், நடப்பிக்கிற வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. 11 அவருடைய உடன்படிக்கை, ஞானஸ்நானமாக உடன்படிக்கையினாலே நமக்கு பாவ மன்னிப்பு. 12 நமக்காய் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை. ஹல்லேலூயா. நித்திய காலமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையின் மகிமை, மேன்மை. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனை குறித்த அறிவு, பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு, அவருடைய வரங்களை குறித்த அறிவு, நமக்குள்ளே செயல்படுகிற அந்த காரியங்களை குறித்த அறிவு, தெளிவு, இப்படி உண்டான மெய் தெய்வத்தை நம்ம அறிந்து கொள்ளும்படி பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து வந்து சொல்லிக் கொடுத்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை குறித்து நம்ம நன்றாக அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அவருடைய சித்தம் திட்டங்களெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெறும்படியான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரை தேடும் பொழுது. ஹல்லேலூயா. அதே போல் 15 வரங்களை, பரிசுத்த வரங்களை 13 பிதாவாகிய தேவன், 14 பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், 15 வரங்கள். நான் திருப்பி சொல்வேன். நான் இது வந்து ரஃபாக நெத்தாக இருந்தது, நான் வருஷப்படுத்தி நான் திருப்பி சொல்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வல்லமை வரங்களை நம்ம அவருடைய வல்லமையை பெற்று அவருக்கு ஊழியம் செய்கிறபடி நம்ம சிறப்படும்படி கொடுத்த பரிசுத்த வரங்கள். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள கண்டிஷன் இருக்குது. அடிப்படை வேர்ஸில் எல்லாம் எழுதி கொடுத்துருக்குறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தயவுசெய்து படிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அவர் தருகிற விடுதலை 16, 17 ஆசீர்வாதங்கள், 18 ரட்சிப்பு, 19 மனம் திரும்புதல், 20 வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தல் 22 16 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சபைகளிலே இவைகள் சாட்சியாக அறிவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக பரலோக வாழ்வு என்று நம்ம பார்க்குறோம். 21 பரலோக வாழ்வை குறித்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவரை நித்தமும் தேடும் பொழுது, அவர் சமூகத்தை நாடும் பொழுது, அல்லேலூயா, வேதத்தில் தேடும்படி மெய்யான தெய்வத்தை குறித்து அங்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாக சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு மகிமையான தெய்வம் நீங்கள். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற மேலான காரியங்களை நாடுகிற பிள்ளைகளாக, ஒரு மெய்யான மனம் திரும்புதல் நம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து உத்தமத்தில் நிலைந்து அன்பு கூறுகிற பிள்ளைகளாக, நீர் கொடுக்கிற வல்லமை வரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு நமக்கு ஊழியம் செய்யும்படியாக, நித்திய ஜீவனுக்கு தகுதி பெறும்படியாக, அப்பா நம்முடைய வருகை இருக்குமென்றால் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய வருகை நிச்சயமாக இருக்கும். நாங்கள் உயிரோடு இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும், ஒருவேளை மரித்து போயிருந்தாலும் கூட நாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படும்படி எங்கள் சுயநீதியெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு, அப்பா நியாயப்பிரமாணத்தில் எல்லாம் வரக்கூடிய நீதியெல்லாம் தூக்கி தூர போட்டு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் வருகிற நீதியை எங்களுக்குள்ளே கொண்டு வந்து இப்படி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாங்கள் காணப்பட்டு உடைய வருகைக்கு நாங்கள் எப்பவும் ஆயத்தமாக இருக்க ஆண்டவரே, இப்படி நாங்கள் தேட 21 விதமான காரியங்களை பார்த்தோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை நாங்கள்லாம் உண்மை தேடும் பொழுது, வேத புத்தகத்திலே நாங்கள் தேடும் பொழுது இந்த காரியங்களை குறித்த ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களோட செயல்படும்படியாக ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, உம்முடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் உரிய பிள்ளைகளாக, அதற்கேற்ற பயப்படுதல் கீழ்ப்படுதலை வெளிப்படும்படியான ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வணையும்படியாக உருவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் அதிகமாக உம்மை தேட, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நாங்கள் தேடி எங்களுக்குள்ளே கொண்டு வர ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, பரலோகத்துக்கு தகுதி பெற ஆவியான தொடர்ந்து எங்களை தகுதிப்படுத்த. அது மாத்திரமல்ல, நாங்கள் பிறருக்கு நம்முடைய இந்த ரகசியங்களெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட ஏற்றுக்கொண்ட கீழ்ப்படிந்த எல்லா காரியங்களும் பிறருக்கு நற்செய்தியாக சுவிசேஷமாக அவங்க நித்திய ஜீவனை பெறும்படி பரலோகத்துக்கு வரும்படிக்கு ஆண்டவரே நீங்கள் இறக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உம்மை தேட ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வார்த்தையின்படியே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும்ப்பா. ஆனால் உம்மை தேடுகிற பிள்ளைகள் அவருக்கு நீங்கள் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தினால ஒரு நன்மையும் குறைபடாது. தகப்பனே, இப்பொழுதும் இந்த நன்மை எங்களுக்கு குறைபட்டிருக்கிறது என்று நம்முடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாக உம்மை தேடி ஆண்டவரே மெய்யாகவே உம்முடைய வார்த்தை சத்தியமும் உண்மையானது என்று சொல்லி அவள் காத்திருக்கிற எல்லா நன்மைகளையும், இம்மைக்கும் மறுமைக்கும் ஆவி ஆத்ம சரீரத்துக்கும் உள்ள எல்லா நன்மைகளையும் நீங்கள் கொடுத்து மெய் சமாதானத்தை மெய் சந்தோஷத்தை உங்களுடைய பிள்ளைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செல்வங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு எல்லாவற்றிலும் கிறிஸ்து இயேசுவை முன்னுதாரணமாக பார்த்து அவருடைய வருகையிலே உயிரோடு எழுந்திருக்கும்படி தகுதி பெறும்படிக்கு எப்படி பவுல் வாஞ்சாக தேடினாரோ அப்படி ஒப்பு கொடுக்கத்தக்கதாக ஒப்பு கொடுத்து வாழ்கின்ற பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.